வணக்கம் நண்பர்களே, மற்றொரு உரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விடயம் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். குறிப்பாக தற்சமயம் ஐரோப்பாவிலே பேசப்பட்டு வருகின்ற இலக்கியா, மாலினி மார்க்கண்டு, ஹரிபிரசாத் ஆகியோரது முக்கோண உறவு தொடர்பில் பல்வேறு விவாதங்களும் நடந்திருக்கிறது. பல்வேறு சமூக சிக்கல்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது பேசுபொருளாக இல்லா சாதாரணர்களின் பிரச்சனையாக இருந்திருந்தால் இது ஒரு பேசுபொருளாக கூட வந்திருக்காது. ஆனால் தன்னை ஒரு இன்ஃப்ளூயன்சர் மோட்டிவேட்டராக சொல்லுகின்ற மாலினி மார்க்கண்டு தனக்கு 1,00,000 வரையான ஃபாலோவர்ஸ் அல்லது பின்தொடர்பவர்கள் இருப்பதாக கூறிக்கொள்கின்ற மாலினி மார்க்கண்டு அவர்கள் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி 3 பிள்ளைகளின் தாயார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வைத்து வருகின்றார். அது மட்டுமல்ல, அப்பெண்ணின் மீது தன்னுடைய சகோதரன் ஊடாக இலங்கையில பல நெருக்கடிகளையும் கொடுத்து வருகின்றார். அத்தோடு அப்பெண்ணை மிக மோசமான முறையில மிரட்டியும் இருக்கின்றார். அதற்கான காணொலியை நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்கலாம். அந்த காணொலியை தொடர்ந்து இலக்கிய பிரசாத் அவர்கள் எதிர்கொண்டு வருகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த விவகாரம் தொடர்பாகவும் ஒரு நேர்காணல் இருக்கின்றது, அதனை பார்க்கலாம். இதோ பார், இந்த ஆதாரம் புடுங்குறன் படுக்கிறன் என்றதெல்லாம் ஹரியோட வச்சுக்கொள். பாவம் அவன் கேட்டுட்டு இந்த புடியிலிருந்து தப்பிட்டான். வாழ்க்கை அவனை காப்பாத்திட்டு ஆறுகிட்ட இருந்தெல்லாம் நீ பிரிச்சு வச்சிருந்தியோ அவைகிட்ட எல்லாம் நான் கொண்டு அவனை சேர்த்துட்டேன். தாய், தகப்பன், தம்பி, தங்கச்சி என்று நல்ல சந்தோஷமா மட்டக்களப்பில் மட்டும் இல்லை, ஜாழ்ப்பாணம் வர போய் நல்ல மரியாதையா நல்ல ஊரை சுற்றி வடிவா சாப்பிட்டு இந்த ஃபோட்டோக்களும் தான் இன்னைக்கு போகும் கள்ள ஃபேஸ்புக்குகள் வச்சு கள்ள ப்ரொஃபைல் வச்சு நீ பார்க்கலையே, சரியான ஹாப்பியா அவன் வாழ்க்கை வந்துட்டுது. ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறைண்டு எப்படியோ ஒரு நல்லவனுக்கு பிள்ளை பாசம் இருக்கும், நல்லவனுக்கு இருக்கும். உன்ன மாதிரி அவன் கிரிமினல் கிடையாது, நல்லவனுக்கு பிள்ளை பாசம் இருக்கும். அந்த பாசத்துல அவன் தேடுவான், கதைப்பான், எனக்கு சொல்லித்தான் அதை செய்வான். அதுக்கும் காலப்போக்கில் அவனுக்கு 2 பிள்ளை பிறந்தா அவனதை மறந்துடுவான். உண்டு. இது என்னோட வாய்ஸ் ஊர் ஃபுல்லா நல்லா தெரிஞ்ச வாய்ஸ். இதை நீ போடு. உனக்கு சட்ட ரீதியா நீ தந்த எல்லாம் எங்கள்கிட்ட கிடக்கு. நீ எப்ப என்னத்தை போட்டாலும் உனக்கு ஆப்படிக்கிறதுக்கான எல்லா அதிகாரத்தையும் நீ தந்திருக்கிற, லக்கிலி தந்திருக்கிற. அதுதான் என்னோட பிளஸ்ஸிங். உனக்கு தெரியுமா, நான் ஒரு பிளஸ்ட் சைல்டுன்னு தெரியுமா? உன்ன மாதிரி கிரிமினலுக்கு நான் பிறக்கல. உன் குடும்பத்தை பற்றி கேட்டாங்க சொல்லினேன். நான் எந்த குடும்பத்தை பற்றி போய் விசாரிச்சுப்பார். எங்களுக்கு அந்த கிரிமினல் புத்தி வரா இல்லையாண்டா? இப்ப நீ ஓடி ஒளிச்சு போய் கடா போடுறன்னு விளம்பரப்படுத்துறல, அந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். அந்த இடத்த சுத்தி நீ வாங்கியிருக்கிற, நீ எடுத்துருக்கிற வீட்டையும் கடையை சுத்தி என் ஆக்கெல்லாம் இருக்கிறேன். ஒரு தட்டு எனக்கு எவ்வளவு நீரமா. இந்த புடுங்கி வேலை என்னட்ட பார்க்காத. 15 லட்சத்தை உன்னட்ட தந்த எனக்கு 1 லட்சத்தை தூக்கி எறிஞ்சினா இன்றைக்கு கதைக்கு நீ இருக்க மாட்டேன். நீ இந்த ப்ரொஃபைல படத்தை போட்டுக்கொண்டு பொண்டாட்டி கூவி கொண்டு திரிஞ்சாலும் இனி உனக்கு அந்த அதிகாரம் இல்லை. இன்றைக்கு ஒரு மனுஷன் மனசுல நீ இல்லையோ அன்றைக்கு நீ பொண்டாட்டி இல்லை. அந்த மனுஷன் மனசுல இருந்தா உன்னட்ட தாலி இல்லைன்றாலும் போட்டுட்டாலும் நீதான் மகாராணி. அந்த செல்லா உனக்கு உழைச்சி தர்றான். அந்த செல்லா உழைச்சி தந்த காசுல எவ்வளவு காலம் இருந்து திண்டனியலோ, இனி அந்த லைஃப் எல்லாம் உனக்கு கிடையாது. உழைச்சி சாப்பிடு. அப்பதான் உனக்கு அடுத்தவன் காசுன்ற அருமை தெரியும். அவனை வச்சு முறிச்சு நீ குடிச்சதுக்காகத்தான் நீ அவனை இழந்த. நீ விளங்கிக்கொள். ஆறாலும் நீ அவனை இழக்கல. நீ இழந்ததுக்கான காரணம் நீ குடும்பம் நடத்தின லட்சணத்துலதான் அந்த வாழ்க்கையை அவனை உன்னிட்ட தூக்கினது. அந்த படியன் தன்னை வருத்தி தன்னை சாப்பிடாம தான் கஷ்டப்பட்டு உங்களை வாழ வைக்கணும்ன்றதுக்காக செத்து கொண்டிருந்ததாலதான் இந்த பிரபஞ்சம் அவனை காப்பாத்தினது. அதுக்கு அவனுக்கு கரெக்டான ஒரு ஆளை கொடுத்து எதெல்லாம் அவன் இழந்தானோ அதெல்லாம் அடைஞ்சிட்டான். உன்னை தூக்கி போட்டாச்சல்லோ, ஓடி ஒளிச்சு இருக்கிறாயோ, அப்படியே இரு. அவன் தேடி வந்தா நீ பிளாக் பண்ணேன். என்னத்துக்கு நீ அவனோட கதைச்சு போடு, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடுற? உன்னோட கதைக்க போறத சொன்னவன் அவன் நியாயவாதியா? கதைச்சு போட்டு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு என்னட்டு அவனை பிரிக்கலாம்னு நினைக்கிற நீ நியாயவாதியா? எனக்கு அது கூட தெரியாமையா நான் இந்த தூரம் இவ்வளவு பெரிய மோட்டிவேட்டர் இருப்பேன்னு நீ நினைக்கிற? லூசு. உனக்கு உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போட்டான் மன உளைச்சல் இருக்கும். அதுக்கு இல்லைன்னு இல்லை. அதுக்கு போய் எங்கேன் நல்ல கவுன்சிலிங் எடு, நல்ல கிளாஸ் எடு. மறுபடியும் நான் சொல்றேன், பேரை ஊற போட்டு நீ என்ன வேணுமென்றாலும் போடு. நீ என்னெல்லாம் ஆடின நீன்றதெல்லாம் நல்ல சட்ட ரீதியா இல்லாம உங்கள்கிட்ட கிடக்குது, நல்லா கிடக்கு. அவளை மற்றது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எங்கேன்னு சொன்னா உலங்கையில பிடிச்சி இப்ப உள்ள வச்சிருவான். உனக்கு தெரியுமா? அது கொடுத்த வாக்குக்காக மூச்சு விடுற பரம்பரை. நான் கொடுத்த வாக்குக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். நல்லா உண்டு எல்லா கேவலமான புத்தியும் அவன்கிட்ட காட்டி முழுசா மனசுல இருந்து வெளியே ஓட்டானி. அவனுக்கு கொஞ்சம் முன்னில ஒரு இது இருந்தது. என்னது இருந்தது? மனிதாபிமானம் இருந்தது. இப்ப அதுவும் இல்லை. என்றைக்கு நீ கட்டி வச்சு வெளுத்தியோ அதோட அவனுக்கு அந்த மனிதாபிமானம் இருந்தது. ரொம்ப தேங்க்யூ. அப்படி ஒரு நல்ல செயலை செஞ்சு அந்த இருந்த கொஞ்சம் நெஞ்ச மனிதாபிமானத்தையும் அவன் மனசுல இருந்து புடுங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். எனக்கு இருந்த பெருந்தடை நீ தான். அதை நீங்க விலக்கி விட்டுட்ட. இதுக்கு மேல இந்த எந்த ரேஞ்சுக்கு வராத. நான் உன்னோட கதைக்கிற மெசேஜை சாக கிடக்கிற 4 பேஷண்டோட கதைச்சினண்டா
என் 7 தலைமுறைக்கு புண்ணியம். நான் புண்ணியத்தை தேடுறவள், பாவத்தை தேடுறது கிடையாது. பரதேசிகளோட உன்ன மாதிரி கிரிமினலோட எல்லாம் எனக்கு டீலிங் கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். நீ என்ன வச்சிருக்கிறியோ அது எல்லாத்தையும் நீ தாராளமா புடுங்கடி. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக உருவாக்கப்பட்ட இந்த சமூக வலைத்தளங்கள் சமூகத்துல பல்வேறு சிக்கல்களையும் உருவாக்கி இருக்கிறது. பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. திருமணம் சொர்க்கத்தில் தீர்மானிக்கப்படும் என்ற ஒரு பேச்சு வழக்கு இருந்தது. அது இன்றைக்கு மாறாக திருமணங்கள் சமூக வலைத்தளங்களிலேயே உருவாக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களிலேயே விவாகரத்தும் பெறுகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில குறிப்பாக இந்த புலம்பெயர் தமிழ் சூழல்ல இன்ஃபுளுவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துபவர்கள் என்று சொல்லப்படுபவர்களுடைய ஒரு குழுமம் ஒன்று உருவாகி இருக்கு. அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள், எவ்வாறான தாக்கத்தை மக்கள் மத்தியில இருக்குன்றது அது வேற விஷயம். அது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ அமைந்து கொள்கின்றது. ஆனால் இந்த போக்கு சமூகத்துல பல்வேறு தாக்கங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில இப்ப நவீன கண்ணகிகள், நவீன கோவலன்கள், நவீன மாதவிகள் என்று சமூகம் பல்வேறு சிக்கல்களையும் முகம் கொடுத்து கொண்டது. இந்த வகையில நாங்கள் அண்மை காலமாக மிகவும் அறியப்பட்டது டென்மார்க்கை சேர்ந்த மாலினி மார்க்கண்டு என்பவர் ஏற்படுத்துகின்ற சமூக வலைத்தள காணொலிகள் விடயங்கள், அவர் அதனை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்ட உறவுகள் சம்பந்தமாக பல்வேறு சிக்கல்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படும். இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவரும் பாதிக்கப்பட்டவருமான இலக்கியா ஹரி அவர்கள் எங்களோடு இது தொடர்பில் பேசுவதற்கு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் இலக்கியா. வணக்கம். என்னன்னா, நான் அறிமுகத்துல சொன்னது போல இது ஒரு பல்வேறு சிக்கல்களையும் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கும் இந்த மாலினி மார்க்கண்டு அவர்களுக்கும் இடையில ஏற்படுத்துகிற இந்த சிக்கல்ல உங்களுடைய கணவர் ஒரு முக்கிய பேசு பொருளாக இருக்கின்றார். இந்த பின்னணியை சற்று சொல்லுங்கள். என்ன ஏன் இந்த உறவு சிக்கல் ஏற்பட்டது? நீங்கள் விவாகரத்து பெற்றுவிட்டீர்களா? இல்ல, விவாகரத்து பெறல. அப்ப மாலினிக்கும் அவருக்குமான இந்த உறவு எப்ப ஏற்பட்டது, அல்லது உங்களுக்கு இடையில இருக்கிற இந்த பிரிவினை எப்ப வந்தது என்றது ஒரு பின்னணியை சுருக்கமாக சொல்லுங்கள். பிரிவு வர தொடங்கின நாள் 4ஆம் மாசம் 28ஆம் தேதி. இவங்களுக்குள்ள தொடர்பு ஏற்பட்டது 2ஆம் மாசம். 2ஆம் மாசம் அவங்க சமூக வலைத்தளம் பேஸ்புக் கூடாத நண்பர்களா இருக்கிறாங்க. அந்த காலத்துல நான் 2025 2ஆம் மாசம் இவருக்கு வன்னி ஊழல் ஒழிப்பு படையோ ஏதோ லஞ்ச ஊழல் ஒழிப்பு படை என்றோ சொல்லியோ இதால அவருக்கு பிரச்சனை ஒன்று வருகிறது. அதுல முழு விளக்கம் எனக்கு தெரியாது. அதுல இவ பாதிக்கப்படுற, மக்களால தூற்றப்படுற நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறா. அந்த டைம்ல இவருக்கு ஃபேவரா கதைக்கக்கூடிய ஒரு ஆளா அந்த ஹஸ்பண்ட் இவருக்கு அறிமுகமாகுது. அது வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட இவங்களுக்குள்ள பேச்சு தொடர்பு வந்ததுக்குரிய ரீசன் அதுதான். எனக்கு 2018ஆம் ஆண்டு 3வது மகன் பிறக்கிறாரு. பிறக்கும் போது இப்படி பிரச்சனையோட வரல எங்களுக்கு. ஆனா ஒரு கஷ்ட நிலைமைக்குள்ள போறோம். கடுமையா வேலை செய்யறோம். பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு கிழமை வரைக்கும் நான் அடுப்பு வைக்கையிலே இருக்கிறேன். பிறந்ததுக்கு பிறகும் நான் எல்லா வேலைகளும் செய்யறேன். சாப்பாடுகளை செஞ்சு கொடுக்குறேன். எங்களால எவ்வளவு முடியுமோ நான் அந்த அளவுக்கு நாங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம். அது மாதிரி குடும்பத்துல சந்தோஷம் இல்லாமலுக்கும் இல்ல. வேலை விட்டு வர டைம்கள்ல நாங்க வெளியே போறோம், பீச்சுக்கு போறோம், பார்க்குக்கு போறோம், சுத்தி திரிகிறோம். பிள்ளைகளை சந்தோஷமா பார்த்து கொள்றது. அதே மாதிரி கடைசி பொடியன் பிறக்கும் போது இந்த 2வது பிள்ளைய ஃபுல்லா பால் அடிச்சு கொடுக்கறதுல இருந்து பார்த்து கொள்றதுல இருந்து எல்லா வேலையும் செய்யறது. எனக்கு பிள்ளை பருவுல இருந்து அந்த உடுப்பு கழுவித்தாரத்துல இருந்து சகல உதவியும் செய்யறது. அவ்வளவு பாசமா பார்த்து கொள்றது. இந்த வாழ்க்கையிலே நீ கஷ்டமே இல்லைன்ற மாதிரி அவ்வளவு பாசத்தை காட்டுறது. எங்களோட குடும்பத்துக்குள்ள சண்டையும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த வாழ்க்கை சந்தோஷமா மாறுறதுக்கு பிறகு. அப்ப அந்த டைம்ல தான் 2018 மகன் பிறந்து சரியா 1 வருஷமாக போகுது. மகனுக்கு 9 மாசம் இருக்கும்போது எங்கட அம்மா அப்பாவோட குடும்ப பிரச்சனைகளை காரணம் காட்டி இவர் எங்கட அம்மா அப்பாவோட சின்ன சண்டை ஒன்று வருகிறது. அப்ப நான் இவற்ற பக்கம் தான் நான் நிக்கிறேன். அப்ப வீட்டுல இருந்து போற ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வருகிறது. அதுக்கிடையில அவர் கட்டாருக்கு போறதுக்கு ஒரு ஏஜென்சி கிட்ட கதைக்கிறது. கேட்கும் போது இந்த பெர்மிஷன் கேட்கல, போட்டுட்டு வந்துதான் அவர் இன்டர்வியூ அன்றைக்கு தான் எனக்கு சொல்றது இப்படி கட்டாருக்கு போறதுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், சரி வந்துடும், விசா வந்துட்டு நான் போறேன். இந்த நிலைமை இப்படி லோன் பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம முடிப்போம். வீட்டையும் கொஞ்சம் திருத்திட்டு லோனுகளை முடிச்சுட்டு தேவையான சாமான்களை வாங்கிட்டு நான் ஒரு 1 இயருக்குள்ள வந்துடுவேன். நீ பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளு, தனியா இருந்து பார்த்துக்கொள்ளுன்னு சொல்றது. அப்ப நான் அழுறேன், தேவையில்ல போக வேணான்றேன். குடும்ப சூழ்நிலை காரணமா சரி அவர் அந்த முடிவு எடுக்கிறேன் என்று சொல்லி நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். கட்டாருக்கு போறதுக்கு இருக்கும்போது வீட்டுல பிரச்சனையும் பாரு. இவர் என்ன செய்யறது, இங்க இருந்து அவனுக்கு பாதுகாப்பு குறைய சண்டையும் பிரச்சனையும் இருக்குது. நீ போய் ஊர்ல குருமன் வெளியில போயிடுன்னு சொல்லி 2019ஆம் ஆண்டு குருமன் வெளியில கொண்டு போய் என்ன வீட்டை விடுறாரு. பிள்ளைகளையும் ஸ்கூல் மாத்திட்டு நான் குருமன் வெளிக்கு போறேன்.
2019 3/27 இவர் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு. அது வரைக்கும் ஊர்ல தான் இருக்கிறோம். கொரோனா டைம் வந்து ஒரு 8 மாச காலம் நிக்கிறாரு. அதே மாதிரி 2021 3 மாசம் லீவ்ல வராரு. 2022 1.5 மாசம் லீவ்ல வந்து நிக்கிறாரு. 2023 எங்களுக்கு இரட்டை கரு வந்து வயிற்றுல தங்கி அந்த கரு வந்து அபோஷன் ஆகுது. அதால 2023 8ஆம் மாசம் வந்து திரும்பவும் கட்டாருக்கு போறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. அவர் வந்து எக்ஸிட் ஆகி வந்ததால திரும்ப கட்டாருக்கு போறதுக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்காக காசு வந்து ஒரு 8.5 லட்சம் ரூபாய்க்கு செலவாகுது. அந்த 8.5 லட்சத்தையும் கடன் வாங்கி நாங்க போறோம். அந்த கடன் வந்து எங்களுக்கு ஒரு வட்டி கடனா இருக்குது. திரும்பவும் முடிச்ச பிரச்சனை எல்லாமே வெளிநாட்டுக்கு போய் முடிச்ச பிரச்சனை எல்லாமே திரும்ப மீண்டு வந்த மாதிரி இவருக்கு ஆட்டோ லீசிங் கொண்டும் இந்த 49,000 ரூபாய் வட்டி கடன் ஒன்றும் இருக்குது. மற்றபடி நோமலா வீட்டுக்குரிய தேவைகள், வீடு, வீட்டுக்குரிய சாமான்கள், சந்தோஷம் எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் எங்களுக்கு போய்கொண்டிருக்குது. 2023 8ஆம் மாசம் இவர் வந்து இந்த வீட்டுல இருந்து வேலைக்கு வந்ததால அவர் வந்து 2024 வீட்டுக்கு வரல, லீவுக்கு வந்து வரல. 2025 வந்து இவங்களோட பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது திரும்ப. அப்ப கிட்டத்தட்ட வாழ்க்கையின் பிற்பட்ட காலத்துல உங்களோட 3வது மகன் பிறந்த பிறகு 2018 இருந்து 2025 வரைக்கும் ஒரு நல்ல சந்தோஷமா இருந்திருக்கிறீங்க கூட பழைய காலத்திலும் பார்க்க, அப்படியா? கடன்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சு சந்தோஷமா இருந்திருக்கிறீங்க. இப்ப மாலினியோட ஏற்கனவே அவர் பற்றி சில அனுபவங்கள் இருந்தபடியா அந்த மாலினியோட வந்த பிரச்சனைய நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து எனக்கு சொன்ன வாக்கு என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே விட்ட தவறை வந்து நான் செய்ய மாட்டேன். பிள்ளைக்கு ஒரு 5 வயசு அப்படி இருக்கும் வரைக்கும் இவர் வந்து குடிப்பழக்கம் அப்படி இருந்தது. பிள்ளைட தலையில சத்தியம் எல்லாம் வாங்கி அப்படி நிறைய நான் வந்து போராடித்தான் அந்த பழக்கத்தை அவர்கிட்ட இருந்து மாத்தினேன். சிகரெட் குடிக்கிற வழக்கம், பாலச்சனையில வந்து நிறைய பிரச்சனைகள் அவர் நான் யோசிச்சேன்னா அவர் வந்து படிச்ச பாலிய நண்பர்கள் இருந்ததால அவருக்கு வந்து பழகுறதுக்கான வாய்ப்பு அங்க கூட இருக்குது. மட்டக்களப்புக்கு வந்து அவர் அதை குறைச்சிடுவேன். மட்டக்களப்புக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட ஒவ்வொன்னா சொல்லி அந்த பழக்கத்துல இருந்து நான் மீட்டு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அவருக்கு அந்த பழக்கம் இருக்கல. அதுக்கு பிறகு 2025 மாலினி இந்த உங்களோட உறவுக்கு இடையில வாரா. 2025 இந்த உறவு ஆரம்பிச்சது. அவர்கள் எப்ப நீங்கள் ஆரம்பத்துல நீங்கள் அதை அனுமதிச்சிருக்கிறீங்கள் அந்த உறவை நீங்கள் பெருசா கேள்விக்கு உட்படுத்தல. எப்ப உங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் வருது இவர்களுக்கு இடையில ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கின்றது அல்லது இது திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுன்றது இப்ப உங்களோட சந்தேகத்துக்கு வருது? இவர் வந்து செய்து கொண்டிருக்கிற வேலை ஒரு ஃபுட் டெலிவரி ஒரு வேலை. சாப்பாடுகளை ஆர்டர் பண்ணினா அவர் வந்து எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கறது. அப்ப அவருக்கு எத்தனை ஆர்டர் போடுறதுன்றதை வச்சு ஒரு கமிஷன் அடிப்படையில அந்த சம்பளம் வந்து வழங்கப்படுகிறது. அப்ப அவர் வந்து சில வேலை 300 ஆர்டர் போடுறா, 400 கட்டார்ல அந்த எத்தனை ஆர்டர் போடுறதுன்றத கணக்கு வச்சு ஒரு ஆர்டருக்கு எவ்வளவுன்றதுல அடிப்படையில தான் இவருக்கு வந்து அந்த வருமானம் எங்கட கைக்கு வருகுது. அப்ப அதுல வந்து இவருக்கு ஆர்டர் வந்து அந்த காலகட்டத்துல குறையுது. இவர் எதிர்பார்த்து போனது வந்து திரும்பவும் அதே மாதிரி ஆர்டர் வந்து எடுக்கலாம், நல்லா உழைக்கலாம், இனி வந்து நமக்கு கடன் பிரச்சனை இல்லை, இருக்கிறது 2 பிரச்சனை தான் முடிச்சிடலாம்ன்ற ஒரு நம்பிக்கையோட தான் வெளிநாட்டுக்கு போனவர். ஆனா இவர் தொழில்கள்ல வந்த சிக்கலால இவருக்கு அந்த தொழில்ல நம்மளால நிலைச்சு நிக்க இயலாதோ என்ற ஒரு பயம் ஒன்று வருகுது. அதே மாதிரி இவர் வட்டி கடன் கொடுத்து கொண்டிருக்கிற 7 லட்சம் ரூபாய் பிரச்சனை இருக்குது. அவருக்கு மாசம் 49,000 ரூபாய் வட்டி கடன் ஒன்று இருக்குது. இவர லீசிங் வந்து மாசம் லீசிங் ஆட்டோவுக்குரிய லீசிங் கட்ட வேணும், அதோட குடும்பத்தை பார்க்க வேணும். நாங்க வந்து மட்டக்களப்பு டவுன்ல இருந்ததால எங்களுக்கு வாடகை, எங்களோட பிள்ளைகள படிப்பு செலவுகள் எல்லாமே வந்து இவர தலையிலேயே விடுகுது. நான் வந்து இப்ப அவர் அளவுக்கு உழைக்கல தானே, அவர் ஒரு 100 வீதம் உழைச்சா 2 பங்கு வந்து ஒரு 10 வீதம் தானே அதுல இருக்குது. நான் வந்து சாதாரண ஒரு சின்ன சப்போர்ட் தான் கொடுக்குறேனே ஒழிய முழு பங்கும் வந்து அவரோட பங்கத்தான் இருக்குது அந்த குடும்பத்துல. அப்ப இந்த காரணங்களால இவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அப்ப இவரோட அறிமுகமும் கிடைக்குது. ஆனா ஆரம்பத்துல வந்து இவர் வந்து பண ரீதியா அவங்களோட கதைக்கல, அவங்களோட உறவு வந்து சமூக செயற்பாடு சம்பந்தமா தான் இருக்குது. சமூக செயற்பாடு சம்பந்தமா இருக்கும்போது என் கடைசி மகனுக்கு இப்ப வந்து 8 வயசு அவருக்கு. அந்த கடைசி மகனுக்கு வந்து வயிற்று வலி வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றேன், ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல. இது வந்து 3ஆம் மாசம் நடக்குது. அந்த 3ஆம் மாசம் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அங்க வந்து ஸ்ட்ரைக் நடக்குது. ஹாஸ்பிட்டல் ஒரு ரேப் பண்ண கேஸ்ல டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. அப்ப ஸ்கேன் எதுவுமே வேலை செய்யல. நான் எமர்ஜென்சி நான் வச்சிருக்கிறேன் பிள்ளையே, எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சரியான முறையில கிடைக்கல.
அப்ப நான் பிள்ளைய டிக்கெட் வெட்டி வெளியே கொண்டு வந்து பிரைவேட்டா கொண்டு போறேன். அப்ப உடனடியா அவங்க பார்த்துட்டு சொன்ன விஷயம், பிள்ளைக்கு வந்து அப்பெண்டிசைட் வருத்தம் இருக்குது. இது வந்து நாளுக்கு நாள் கூடி போகுது. 2-3 தடவை ஸ்கேன் பண்ணதுக்கு பிறகு உறுதிப்படுத்தி இருந்தாங்க. குயிக்கா வளர்றதால இது வயிற்றுக்குள்ளேயே சில வேளை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒரு 1 வீக்குக்குள்ள 1 வீக் கூட டைம் கூடத்தான். எவ்வளவு குயிக்கா அதை எடுக்கலுமோ அவ்வளவு குயிக்கா எடுத்து விடுங்க. இதை எடுத்து விடுறதால இந்த விளைவும் வராது என்று சொல்லி ஒரு தகவலை வந்து டாக்டர் சொல்றாரு. அப்ப இவர சலரிக்குரிய நாள் வந்து ஒரு 2 கிழமை இருக்குது. அப்ப எங்களுக்கு அவசரமா இது ஆபரேஷன் பண்ணி ஆகணும்ன்ற சூழ்நிலையில இவவும் வந்து எங்களோட கனெக்டில் இருக்கிறதால இவ வந்து அந்த பண உதவியை செய்யறாவோ 1,70,70,000 ரூபாய் காசு வந்து என் கணவருக்கு வந்து இவ கொடுக்குறா. அப்ப கொடுக்கும்போது கொடுத்தது மட்டுமில்ல, டாக்டர்ஸ்ல கனெக்டுகளை ஏற்படுத்தி தாரா, அவட ஃப்ரெண்டுகளை வந்து கனெக்ட் பண்ணி சொல்றா, உண்மையாவே அப்பெண்டிசைட்னு விசாரிக்கிறா. என்னோட எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் கோல்ல இருக்கிறாங்க. பிள்ளைகள் அவ்வளவு அக்கறை காட்டுறாவு, பிள்ளைய வந்து நல்ல விதமா கேர் பண்றாவு. அப்ப அதுல வந்து அவவோட ஒரு தரம் நான் கதைச்சிருக்கிறேன். அவட நம்பர் அது வரைக்கும் என்கிட்ட இல்லை. இவர் தான் வந்து அந்த கனெக்டை வந்து எடுத்து எனக்கு கனெக்ட் பண்ணி தாராரு போனுங்கள்ல. கதைச்சு பிள்ளைக்கும் 3ஆம் மாசம் 27ஆம் தேதி ஆபரேஷன் பண்றோம். பிள்ளை நல்லபடியா சுகமாகி வீட்டுக்கு வராது. அப்ப அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கம் கூடுது. எனக்கிட்ட வந்து அவட நம்பரை தாராரு. இந்த நம்பர் தான் மாலினி அக்காட நம்பர். நீங்க வந்து அதுக்கு எடுத்து அவ பிறகு சைன் பண்ணுங்க, பிள்ளையையும் கதைக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் அவவுக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு ஏற்படுத்தி அவவுக்கு வந்து மெசேஜ் போடுறேன். பிள்ளை வந்து வாய்ஸினூடாக டைம் பண்றாரு. அப்ப அவ மிகவும் தாழ்மையான குரல்லையும் அவ்வளவு ஒரு நல்ல பண்பான ஒரு அளவும் சொல்றாவு. அது பரவாயில்ல, யாரா இருந்தாலும் நான் செஞ்சிருப்பேன், ஒரு உயிருக்காகத்தானே நான் வந்து காப்பாத்தின ஒரு திருப்தி இருக்குது எனக்கு சொல்லி அவவும் வந்து நல்ல விதமா கதைக்கிறாவு. அந்த சந்தர்ப்பத்துல அவட கையில அந்த காசு இருக்கல. அவ வந்து இன்னொரு அக்கா கிட்ட சொன்னாக்கான்னு சொல்லி அவள் வீட்டுக்கு முன் வீட்டுல இருக்கிற ஒரு அக்கா கிட்ட தான் அந்த காசை கூட மாறி தந்திருந்தாவோ. அப்ப நாங்க வந்து நன்றி கடன்பட்ட ஒரு ஆக்களா நான் வந்து மிகவும் அன்பாக கதைக்கிறேன். 2 சகோதரங்களை போல உங்களையும் நினைக்கிறேன். நீங்க வந்த வீட்டுக்கு வாங்க, எங்களோட இவ்வளவு இரக்கம் திடீரென்று யாருக்கும் காசு இருந்தா கூட செய்யறதுக்கான மனம் வந்து வராது, நீங்க வந்து செஞ்சிட்டீங்க என்று சொல்லி நான் வந்து அவளுக்கு தேங்க் பண்ணிட்டு அதோடைய எங்கிற தொடர்பு அதோடைய முடியுது. நான் அதுக்கு அப்புறம் அடிக்கடி எடுத்து கதைக்கல, அவளுக்கு தேங்க் பண்றதோடய முடியுது. ஆனா இந்த நம்பர் வந்து அவளோட வாட்ஸ்அப்ல இருக்குது. ஆனா அந்த டைம்ல வந்து இந்த கணவர் வந்து கதைச்சு கொண்டே இருக்கிறாரு. அப்ப ஆபரேஷன் கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க அவங்களோட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், இந்த கணவர வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களை வந்து இவங்க பகிர்ந்து கொள்றாங்க. அவட பழைய வாழ்க்கை, இந்த கணவர பழைய வாழ்க்கை எப்படியோ இருந்தது, அந்த துன்பகரமான வாழ்க்கையில வந்து இவங்களோட கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்குள்ள இவ வந்து அவட கணவரை பத்தி, முன்னாள் வாழ்க்கையை பத்தி, அவ தனி இருக்கிறத பத்தி எல்லாத்தையுமே அவ சொல்றா. அது எல்லாமே எனக்கு சொல்றாரு இவர். அதே மாதிரி தண்ட வாழ்க்கையிலையும் அவர் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்ன்றதை சொல்லும் போது அவ வந்து இவருக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து கொடுக்குற ஒரு ஆளா இருக்கிறதால மோட்டிவேட் பண்றாவு. நீ வந்து கட்டார்ல கடுமையா கஷ்டப்படுறா, உனக்கு யூரோப் கண்ட்ரிஸுக்கு வந்தேன்னு சொன்னா நீ இப்ப ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்கொண்டுதான் இருக்கிறா. அப்ப அந்த வேலைய நீ 3-4 மடங்கு சம்பளமாக பெற்றுக்கொள்ளலாம். அதே வேலையைத்தான் செய்ய போறா. ஆனா அங்க கிடைக்கிற சேலரி வந்து உனக்கு 4-5 மடங்கா கிடைக்க போகுதுன்ற ஒரு தகவலை வந்து சொல்றா. ஆனா இவர மனநிலை வந்து வெளிநாட்டுக்கு போறது வந்து இவருக்கு ஈடுபாடு இல்லை. ஏன்னு சொன்னா 2 சகோதரங்களும் வந்து பெரிய நாடுகள் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அப்ப இவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கும்போது இவர் வந்து அந்த வாய்ப்பை வந்து தட்டி கழிக்கிறாரு. என்னண்டா எனக்கு குடும்பத்தோட இருக்கத்தான் விருப்பம் என்ற ஒரு காரணத்தையும், மற்றது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பழைய பிரச்சனை ஒன்று இருந்தது, ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை ஒன்று இருந்ததால அந்த வழக்கம் போய் கொண்டிருந்ததால அவருக்கு அந்த நாட்டை விட்டு போறதுல ஒரு ஈடுபாடும் இல்லை, அதுக்கு போறதுக்குரிய வாய்ப்பும் கிடைக்கல. அவர் வந்து போக யோசிக்கல. அவர் இப்ப போறேன்னு சொல்லி இருந்தா ஏதோ ஒரு வழியால போயிருந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு காலம் கடந்து போனது நாங்க அதை பத்தி யோசிக்கல. இருந்தா குடும்பம் பிள்ளைகள் என்று வாழணும்ன்றதுதான் எங்க ஆசையா இருந்தது. எங்களுக்கு இன்னொரு நாட்டுல போய் வாழணும்ன்றது ஒரு எண்ணம் இருக்கல. அப்ப இவ வந்து அதை சொல்லும் போது வேற ஆரம்பத்துல தயங்குறாரு. அதுக்கு பிறகு அவ வந்து அங்க இருக்கிற இடங்களை போட்டோ பிடிச்சி காட்டுறாவு. இப்படித்தான் இருக்குது, இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு இயற்கை, இப்படித்தான் இங்க வெதர் இருக்குது, இதுதான் நான் வேலை செய்யற கட்டிடம், இது வந்து என்னுடைய வீடு, இது என் கணவர் அண்ணன் வீடு, இது வந்து 50,000 குரோன், இது கடற்கரை கிட்ட வாங்கி இருக்கிறாங்க, இது வந்து நோமலா உழைக்கிறார்கள், இங்க வந்து வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எவ்வளவு வசதியா ஆசை வார்த்தையில காட்டுறாவா. அது ஆசை வார்த்தையா மோட்டிவேஷன் இல்லாண்டு எனக்கு தெரியல. ஆனா வந்து இப்படியான கதைகளை வந்து அவருக்கு சொல்றா. அது ஒவ்வொன்றையும் இவர் வந்து எங்களுக்கு சொல்றாரு, இந்த வீடியோஸ வந்து ஷேர் பண்றாரு, இப்படி இருக்குது இப்படி சொல்றா. நான் வந்து உன்னை எடுத்து விடுறேன், எந்த எதிர்பார்ப்பும் எனக்கிட்ட இல்லை,
உண்ட குடும்பத்தை நீ ஒரு 5 வருஷத்தால உனக்கு பிஆர் கிடைச்சதுக்கு பிறகு நீ வந்து உண்ட குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம், எதென்றாலும் செய்யலாம், நான் உனக்கு இந்த சப்போர்ட்டை நான் வந்து செய்யறேன், எந்த வழியிலேயாவது செய்யறேன் நான் என்று சொல்லி இவருக்கு வந்து இவருக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுக்குறா. உங்கள்கிட்ட கேட்கிறோம், இவ இப்படி வயசு அனுப்புறா, இதை கேளுங்க என்று நான் வேலை செய்யும்போது எனக்கு வந்து தகவலா சொல்றது. அதுல வந்து ஒரு 2 பேரை வாய்ஸ் அனுப்பி இருந்தா, ஒருத்தர் வந்து லண்டன்ல ஒரு நகைக்கடை வச்சிருக்கிற ஒருத்தர், அவர் சொல்றாரு வந்து குடும்பத்தோட இவங்க வாருன்னு சொன்னா 1 கோடி ரூபாய் காசு கிட்ட செலவாகும் சொல்லி. அப்ப 1 கோடி ரூபான்றது எங்களுக்கு பெரிய தொகை. அப்ப எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. மற்றது குடும்பத்தோட வாரது வந்து எங்கட நோக்கமும் இல்லை. இப்ப இவர் வந்து வேலைக்காகத்தான் போறாரு. வேலையை முடிச்சுட்டு 5 வருஷத்தாலேயோ 10 வருஷத்தாலேயோ வந்தா நாங்க நாட்டுல தானே இருக்க போறோம். எங்களுக்கு நாட்டை விட்டு போகணும், பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழணும்ன்றது எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கிறது. அப்ப அதால நாங்க அதை தவிர்த்து கொண்டோம். இன்னொரு ஆளோட தொடர்பு படுத்துறாங்க. அப்ப அவர் வந்து கொஞ்சம் அவரோட நெருங்கின மாதிரி கதைக்கிறாரு. அவர் கதைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, இவன் வந்து என்ன மனநிலையில இருக்கிறான் என்று தெரியல, இவனுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று தெரியல, இவன் பிள்ளைகள குடும்பத்தை விட்டு இங்க வந்து வாழுவானா, அவன் எப்படியாப்பட்ட இது மனநிலையில இருக்கிறான் என்று சொன்னதான் நீ இதுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று ஒரு மெசேஜும். 2வது மெசேஜ் போடுறாரு, இன்னைக்கு சண்டேன்றதால நீ வந்து ஃப்ரீயா அடிப்பா, நம்ம வந்து பெட்ல ஒன்றா இருந்து இருந்திக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன் என்று சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்குது. அவர் வந்து நக்கல் கதை ஒன்று கதைச்சிட்டு சிரிக்கிறாரு, சிரிக்க முடிய சொல்றாரு. இது வந்து நான் சாதாரணமா சொன்னதுதான், நீ சீரியஸா எடுக்காத, நம்ம 2 ஃப்ரெண்ட் தானே, நீ சீரியஸா எடுக்காதன்னு சொல்றா. இவ வந்து அந்த மெசேஜை இவருக்கு அனுப்பி இருக்கிறார். மாலினியும் அந்த கதைச்ச மாலினியோட நண்பரும் கதைச்ச அந்த வாய்ஸ எந்த கணவர் வந்து எனக்கு ஷேர் பண்றாரு. அப்ப எனக்கு அனுப்புறாரு. எனக்கு அந்த 3 மெசேஜையும் கேட்டதுக்கு பிறகு எனக்கு அவள் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வருகுது. அப்ப நான் வந்து கேட்கிறேன், ஒரு தனியடிக்கிற ஒரு பொம்பளை கிட்ட அப்படி கதைக்கும் போது நானா இருந்தா அதை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து அப்படி பிடிக்காது. மற்றது வந்து இப்படி கதைக்காதீங்க என்று சொல்லி நான் வந்து முகத்திலேயே சொல்லிடுவேன். ஒன்று வந்து அவ அதை ஏற்றுக்கொள்றவ இருந்த அந்த கதைகளை அவளுக்கு பின்னால பிரச்சனை வரும். தனியா இருக்கிறவ சேஃபா இருக்கணும். 2வது வந்து அவ வந்து இத சோசியலிசமா பார்த்தாவான்னு சொன்னா இது வந்து ஒரு பிள்ளையான கருத்துக்குள்ள போகுது சொல்லி நான் என் கணவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்ன காரணம், இது வந்து வெளிநாடுகள்ல சோசியலிசம் கட்டி பிடிக்கிறது, ஒரு டைம் பண்றதுக்காக அவங்க நெருங்கி கிட்ட வர்றது, ஐ லவ் யூ சொல்றதோ கிஸ் பண்றதோ வந்து இது சாதாரண ஒரு விஷயம். அது வந்து ஒரு சோசியலிசமா அவங்க செய்யற விஷயம். நீ வந்து இதை பெருசா எடுக்காது. நமக்கு வந்து போறதை பத்தி தானே நம்ம கேட்கிறோம், அதுல என்ன விஷயம் அதை பத்தி இருக்குது, அதை மட்டும் பாரு சொல்லி இவர் எனக்கு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த அப்படியான மெசேஜ் வந்து எனக்கு வரல. இவங்க வந்து விசாரிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு 2-3 நாளால சொல்றேன், திரும்ப போறதுக்கு வந்து 50 இருந்து 60 லட்சத்துக்குள்ள செலவாகுது. ஒரு ஆள் தனிங்க வந்து போனா அந்த 50 இருந்து 60 லட்சம் நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்ல. நான் வந்து காலத்தை தாழ்த்தினா இருந்தா எனக்கு வந்து போறதுக்குரிய 4 வயது கடந்து போகும். அப்ப வந்து இதை குயிக்கா போறதுக்குரிய ஏற்பாடுகளை நான் பார்க்கணும். இன்னொரு வழி இருக்குது, ஸ்பவுஸ் வீசாவுல போகலாம். வெளிநாட்டுக்கு வந்து ஸ்பவுஸ் வீசாவுல போற வழி இருக்குதுன்னு நான் ஆரம்பத்துல அறிந்திருந்திருக்கிறேன். என்ன சொன்னா, கணவன் மனைவியாக பதிவு திருமணம் செய்து கொண்டு போறது. கணவன் மனைவியாக பதிவு திருமணம் செஞ்சு போறது நான் ஆரம்பத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். 2 ரிலேட்டிவ்ஸ் இருந்த வரைக்கும் அங்க வந்து அப்படி செய்து கொடுக்கிற பெண்கள் வந்து இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு சட்டத்தரணி மூலம் அப்படி அதுவே ஒரு வேலையா செய்யறாக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து சைன் பண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலையில பார்ப்பாங்க, ஒரு ஷோ மணி போட்டு காட்டுவாங்க. அப்படி அது வந்து ஒரு தொழிலா செய்யறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும். அப்படி அறிஞ்சவங்க எனக்கு வந்து அந்த தகவல் விவாகரத்து செய்து கொள்ளுவீங்க. அப்ப எனக்கு அந்த தகவல் தெரிஞ்சதால எனக்கு அது ஒரு பிழையான ஒரு கருத்து, எனக்கு அது புரியல. இப்ப இவர் என்ன விட்டு போறதுன்றத நான் யோசிக்கல. சரி, அந்த முறையில போறேன்னு சொன்னாலும் ஓகே, அப்படித்தான் போறேன்னா கூட 25 லட்சமாவது செலவாகும் என்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சொல்லிட்டு இவர் சொல்றாரு, அவ வந்து சொல்றா, நான் இப்படி உன்னை எடுத்து வருவேன், நீ வந்து எனக்கு எதுவுமே இது தர தேவையில்லை, எனக்கு எந்த ஒரு உழைப்பும் நீ தர தேவையில்லை, இதுக்குரிய காசும் எனக்கு தர தேவையில்லை, நான் வந்து நல்ல ஒரு சமூக சிந்தனை அடிப்படையில உன்னை நீ வந்து கஷ்டப்பட்ட ஒரு ஏழ்மையானதுல இருந்து வந்திருக்கிறா, உன்னை முன்னேற்றி விடுறதுல நான் வந்து உனக்கு ஒரு உதவி அறிக்கிறேன், நான் வந்து நல்லா உழைச்சிருக்கிறேன், பிள்ளைகளை பாக்குறேன், எனக்கு வேலை இருக்குது, உண்ட காசு வந்து எனக்கு முக்கியம் இல்லைன்ற அந்த மெசேஜையும் எனக்கு வந்து அனுப்புறாரு. அனுப்பும் போது எனக்கு அதுல வந்து சந்தேகமோ டவுட்டோ வரல. மற்றது அவர் வந்து அம்மாண்டு கதைச்சது அறிக்கட்டும், மக்காண்டு கதைக்கிறது அறிக்கட்டும், அவரோட வயது எல்லாத்தையும் ஒரு அடிப்படையா வச்சு எனக்கு வந்து அவங்களை வந்து சந்தேகப்பட தோணல. ஏன்னு சொன்னா ஒரு 6 வருஷமா இவர் வந்து
மாலினிக்கு இவர்களும் பார்க்க வயது கூடவா? என்ன மாதிரி, என்ன வயது வித்தியாசம்? ஓ, அவ வந்து 84ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறா, இவர் வந்து 90ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். அப்ப இந்த காரணங்களால எனக்கு வந்து டவுட் படவும் தோணல. மற்றது வந்து என் மகனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறான்ற ஒரு அடிப்படையில எனக்கு வந்து அவ உள்ள ஒரு நன்மதிப்பு இருந்தது. இப்ப இந்த ஒரு ரீசன் ஒன்று இருந்தாலும் அவ வந்து கதைக்கிற விதங்கள், அவ தனிய எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யறதா இருக்கட்டும். இப்ப நான் வந்து அவ ஒரு ஆளாவே பார்க்கல. இப்ப தனிப்பட்ட ரீதியோட வாழ்க்கையை தெரியாட்டி கூட இவர் சொன்ன விதங்களை வச்சு அவ வந்து அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டாவு என்ற ஒரு மனதுல வந்து எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அப்ப எனக்கு வந்து அது ஒரு டவுட்டாவும் வரல. அடுத்த கட்டமா அவர் சொன்ன விஷயம் வந்து விவாகரத்துன்றத வந்து முன்வச்சேரு. இந்த விவாகரத்தை பண்ணினா சைன் பண்ணி அவ வந்து சைன் பண்ணிட்டு ஒரு 1.5 மாசத்துல அதை வந்து அங்க அப்ளை பண்ணினா நான் வந்து ஒரு 3-4 மாசத்துல போகலாம் என்ற மாதிரி அவர் வந்து என்கிட்ட சொன்னது. சொல்லும் போது நான் உடனே எந்த சைட்ல 18 வருஷம் வாழ்ந்திருக்கிற ஒரு பேப்பர் தானே நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது என்ற ஒரு எண்ணம் என்ற மனசுக்குள்ள வந்துச்சு. அடுத்தது வந்து போறதுக்காக ஒரு தொழில் முயற்சிக்காக இவர் வந்து இதை கேட்கிறேன்றது ஒரு அடுத்த எண்ணம். அப்ப 3வதா நான் யோசிக்கிற ஒரு விடயம், ஐயோ இவர் வந்து 5-6 வருஷம் நம்மளை பிரிஞ்சிருக்க போறாரு என்ற ஒரு எண்ணம் பெறவும் நான் இதை அவ்வளவுத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நீங்க கட்டார்ல இருந்து போகாதீங்க, நீங்க நாட்டுக்கு வந்து போங்க, நம்மளோட கொஞ்ச காலம் எங்களோட இருந்துட்டு எந்த கையால சமைக்கிறது சாப்பிடுறது அவருக்கு சரியா பிடிக்கும். அப்ப நீங்க சமைச்சு சாப்பிடுத்து எங்களோட கொஞ்ச காலம் இருந்துட்டு பாஸ்போர்ட் வந்து முடிய போது ரினியூ பண்ணிட்டு ஒரு 3-4 மாசம் வந்து எங்களோட தங்கிட்டு போனீங்களா இருந்தா கொஞ்சம் கவலை காட்டாமல் கிடைக்கும், கட்டார்ல இருந்து போயிடாதீங்க, அதை மட்டும் நீங்க சொல்றது ரிக்வெஸ்டா இருந்தது. அந்த பிரிய போறோம்ன்ற கவனம் தான் எனக்கு இருந்ததை ஒழிய இதுல விளைவுகள் இதுல தாக்கங்கள் எல்லாம் வந்து எனக்கு அப்ப வந்து இந்த அளவுக்கு ஆர்வம்ன்றது தெரியல. நானும் வந்து முழு ஒரு திருமணம் முடிச்சு ஒரு போலியான திருமணத்தை முடிச்சு கொண்டு அங்க போறதுக்கு ஐரோப்பாவுக்கு போறதுக்காக நீங்கள் விவாகரத்து வழங்கவும் தயாரா இருந்த நீங்கள் போறதுக்காக நான் வந்து விவாகரத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தேன். அப்ப இருந்த டைம் வந்து 4ஆம் மாசம் 28ஆம் தேதி இவர் கால் வந்து குறைய தொடங்குது. காலிங் டைம் வந்து எனக்கு என்னோட கதைக்கிற நேரம் வந்து குறைய தொடங்குது. இது வந்து 4ஆம் மாசம் 28ஆம் தேதி நடக்குது. அப்ப இவருக்கு வந்து அங்க வேலையிலையும் கொஞ்சம் ஓடர் குறைய அழுத்தங்கள் இருந்த காரணத்தால் இவர் எனக்கிட்ட சொன்ன ரீசன், நாங்க வந்து தூர ஓடர்களுக்கு போகக்குள்ள 2-3 பேரா சேர்ந்து ஒரே கார்ல போறோம், பெட்ரோலை மிச்சம் முடிக்கிறதுக்காக பொடியனுகளோட போறேன், இந்த ஆபீஸ்ல நிக்கிறேன், சுணங்கி எடுக்கிறேன், அப்படி அப்படியே ஒரு ரீசன் வந்து சொல்லி கொண்டிருந்தவரு. அப்புறம் 2 நாளா நோட் பண்ணி கொண்டிருந்தேன்னா ஒரு 24 மணித்தியாலத்துல ஒரு 18 மணித்தியாலமாவது எங்களோட கோல்ல இருக்கிற ஒரு ஆள் காலையில எழும்புனோடனே குட் மார்னிங் சொல்றதுல இருந்து நைட் நித்திர கொள்ளும் வரைக்கும் ஒரு எங்களோட வீடியோ கால்லே இருப்பேர். நாங்க நித்திர கொண்டு தனியத்தான் நாங்க இருந்தோம், நானும் பிள்ளைகளும், அம்மா அப்பா கூட இருக்கல. அப்ப அந்த காரணத்தால் இவர் வந்து பாதுகாப்புக்காக போனை வந்து ஒன்றிலேயே வச்சு கொள்ளுவாரு. இப்ப தானா சார்ஜ் இல்லாம கட் ஆகினாலோ இல்லாட்டி நாங்க நித்திர கொண்டு பண்ணதுக்கு பிறகுதான் அவர் வந்து அந்த போனை ஆஃப் பண்ணுவாரு. காலையிலேயே எழுப்பி நாங்க ஒரு மெசேஜ் போடாட்டி துடிச்சு போய் பக்கத்துல இருக்கிறாங்களுக்கு கால் எடுப்பேன், எங்களுக்கு எதுவும் ஆபத்தா அப்படி வந்து விசாரிக்கிறதுல இருந்து எங்கள காட்டுற அக்கறை எல்லாத்தையுமே நாங்க இந்த கட்டாருக்கு போனதுக்கு பிறகு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப திடீரென்று ஒருத்தர் வந்து கதைக்கிறத குறைக்கிறேன்னு சொல்லக்குள்ள எனக்கு வந்து அது ஒரு கவலையா இருக்குது, பிள்ளைகளுக்கும் அது கவலையா இருக்குது. ஆனா ஆன்லைன் காட்டுது நான் கோல் எடுக்கும்போது கோலிங் என்று வருது. அப்ப இன்னொரு ஆளோட கதைச்சா தானே கோலிங் என்று வரும். அப்ப யாரோட கதைக்கிறீங்கன்னா அது வேலையில நிக்கிறேன், ஆபீஸ்ல இருந்து கோல் வந்தது அப்படித்தானே இவர் சொல்றது இல்லையே. இவர் வந்து இவவோட கதைக்கிறாவுன்ற தகவல் வந்து எனக்கு சொல்லல. எனக்கு வந்து அதுல வந்து அவ வந்து இதுக்குள்ள அவர் இன்வால்வ் பண்ணவே இல்லை. 7ஆம் மாசம் 21 கோல் எடுக்கிறேன். அப்ப அவர் வந்து திருப்பவும் அனுப்புறாரு. நான் சொன்னேன் தானே, நான் வந்து நிறைய தூரம் வைத்தேன்னு சொல்லி என்ன வந்து பார்த்து கொண்டு இருக்காதுன்னு சொன்னேன் நான். மற்றது காசு வரும் என்று சொன்னேன் நான். அந்த எல்லா கதைகளுமே வந்து எனக்கு திருப்தியான பதில்களா இல்லை. எனக்கு வந்து டிரெக்டா என்ன நடந்தது என்றது அவர் வந்து சொல்லாததால நான் வந்து என்ன செய்தேன், உடனே மாலினி என்றவருக்கு கோல் எடுக்கிறேன். 7ஆம் மாசம் 21ஆம் தேதி நார்மல் போன்ல இருந்து நான் வந்து கால் எடுக்கிறேன். அப்ப அவ டென்மார்க்ல இருக்கிற வேலையில ஜாயின் பண்ணிட்டாவு. வெக்கேஷன் வந்து அவட வீட்டுக்கு போய் அவ முதல் நாள் வேலைக்கு போறாவு. அன்றைக்கு வேலை விட்டு வரும்போது நான் வந்து அவ கார் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்றேன், நீ இப்ப எடுக்காதுன்னு எந்த கதைக்கு எதுவும் பிளான் பண்ணினாலும்ன்றதுக்காக நான் உடனே இவர கதையை கேட்கவே இல்லை. நான் உடனே அவருக்கு கால் அடிக்கிறேன். இப்ப வந்து ஒரு 2 ரிங்லயே வந்து இந்த கோலை தூக்கிட்டா. என்னடா இந்த நம்பர் இருக்குது தானே, நான் தானன்றது தெரியும் அவங்களுக்கு. அவ வந்து இந்த கோலை தூக்கிட்டாவு. அப்ப நான் என்ன நடந்தது, நான் கோவப்படல, எனக்கு கவலை இருந்தது, ஆத்திரம் இருந்தது. சரியான காரணங்கள் எடுக்கணும் என்று சொன்னா ஒரு ஆளோட கோவப்படுறதால எடுக்க இயலாது. அப்ப அதால வந்து நான் ஆறுதலா கதைச்சாத்தான் அந்த விஷயங்கள் எடுக்கலாம்ன்றதால நான் பொறுமையா அவகிட்ட என்ன நடந்ததுன்றதை கேட்கிறேன்.
அப்ப அவ சொல்லித்தான் அந்த என்ன வந்து கல்யாணம் கட்ட போறது. நான் இப்ப ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என்ன சொன்னாண்டா, என்ன கல்யாணம் கட்டுறதுக்கு அவ தயாரா இருக்கிறதா கேட்டவரு, பிள்ளைகளோட வந்து நான் அந்த அளவுக்கு அட்டாச் இல்லைன்னு சொல்லி சொன்னவரு, உங்களுக்கு காசு தந்தா சரி என்ற மாதிரி சொன்னவரு. மற்றது வந்து இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு நான் வந்து அவரை எடுக்கிறதுக்காக உதவி செய்ய போறேன். கட்டார்ல வந்து 6ஆம் மாசம் 19ஆம் தேதி நான் டிரான்சிட் வரக்குள்ள இவருக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு வந்தேன்னா 2 சேலரி காட்டுற கொப்பி அது வந்து கொடுக்கறது வந்து சட்டப்படி குற்றம். ஆனா நான் வந்து அவருக்கு அதுல கொப்பி ஒன்றை கொடுத்தேன். நான் ஏன்னு சொன்னா கஷ்டப்படுற நேரம் வேலையும் கஷ்டமா இருக்குது, சாப்பாட்டுக்கும் காசு இல்லைன்றதால அந்த செலவுகளுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா இதுல வட்டி எடுன்னு சொல்லி நான் வந்து காசு கொடுத்தேன். நான் பர்த்டே அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் காசு வந்து தொழில் ஒன்று தொடங்குறதுக்காக கொச்சிக்காத்தூள் பிசினஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக நான் வந்து இவருக்கு ஒரு முதலீடா இருக்கட்டும், ஞாபகமா இருக்கட்டும், பர்த்டே என்று சொன்னா ஞாபகமா இருக்கும் என்று சொல்லி அந்த காசை வந்து நான் இவருக்கு பர்த்டே அன்னைக்கு கொடுத்தேன். அப்ப எனக்கு அப்பதான் ஞாபகம் வருது. அப்ப 12 மணிக்கு நான் கோல் எடுக்கும் போது அப்ப இவோட தான் இவ கதைச்சு கொண்டு இருந்திருக்கிறது என்ற ஒரு சிந்தனை மனசுக்குள்ள வருகிறது. அதுக்கு பிறகு சொல்றா, நாங்க வந்து கதைக்கல, நிறைய நேரம் கதைக்கல. என்னன்னா நான் டிரான்சிட்ல வந்தேன்னா ஒரு 2 hours தான் எனக்கு டைம் இருந்தது. அதால நான் வந்து கிரெடிட் கார்டை கொடுத்தது ஒரு ஹாய் பாய் தான் சொல்லிட்டு நான் உடனே திரும்பித்தேன் என்ற மாதிரி தான் இவ வந்து என்கிட்ட சொல்லி இருந்தா. அப்ப நான் எந்த சைட்ல அவ்வளவுத்தையும் கேட்டதுக்கு பிறகு நான் சொல்றேன், இப்படித்தான் பிள்ளைகள் 3 பேரும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுறாங்க. எங்கிட்ட பழக்கம் ஒன்று இருக்குது, பிள்ளைகள் வந்து எல்லா கறிகளையும் ஒதுக்கி வைக்கிறதால ஒரே தட்டுல சகான்ல போட்டு நாங்க பிள்ளைகளுக்கு தீர்த்திட்டு பெரிய பிள்ளை தான் நீ அடி சாப்பிடுவேன், 2வது பிள்ளைக்கு ரெண்டு கணவர் தீர்த்தினா கடைசி பிள்ளைக்கு நான் தீர்த்திட்டு மிச்சம் அரிக்கிற சாப்பாட்டை நாங்க சாப்பிடுறது வந்து வழக்கம். இது வந்து வீட்டுல இருந்தாலே இதுதான் நடக்கும். வரை இவர் இல்லாட்டியும் பிள்ளைகளும் அப்படித்தான், நானும் அப்படிதான், இப்படித்தான் நாங்க இருக்கிறோம். நாங்க நல்ல ஒற்றுமையா இருந்திருக்கிறோம். என்ன இவரை பத்தி ஒரு கெட்ட விதமா நான் சொல்லல, நல்ல விதமா தான் சொன்னேன்னா. இவர் வந்து நல்ல குணம், என்ன வந்து நல்ல அன்பா பார்த்திருக்கிறாரு, பிள்ளை பருவ நேரம் எல்லாம் கடும் கஷ்டப்பட்டு என்ன பார்த்திருக்கிறாரு, சமைச்சு தரது ஹெல்ப் பண்ணுவாரு. இப்படி வந்து நாங்க அன்பாவும் பாசமாவும் தான் இருந்த நாங்க குருவி கூடு மாதிரி இருந்த ஒரு குடும்பம் இது. இப்படி அவர் முடிவெடுத்திருக்கிறாரு. சரி, நான் வந்து அவர்கிட்ட கதைக்கிறேன். இதுல வந்து எந்த மைண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொன்னா, இவர் டென்மார்க் போனதுக்கு பிறகுதான் இவ கல்யாணம் கட்ட போறாரு. அப்ப எனக்கிட்ட அதுக்குத்தான் இவர் விவாகரத்து கேட்டிருக்காரு என்றது வந்து இந்த மைண்ட்ல அப்ப தோணிச்சு. அப்ப இதை வந்து இவர் சொல்றதுக்கு தயக்கத்துல எனக்கிட்ட வந்து விவாகரத்து தாண்டு கேட்டிருக்கிறாரு. ஆனா டென்மார்க்கு போனாதான் இவர் கல்யாணம் கட்ட போறாரு என்றது என்ன மைண்ட்ல இருந்தது. அப்ப நான் இவகிட்ட கதைச்சதுக்கு அப்புறம் அவ எனக்கிட்ட கடுமையா அழுதா, நீங்க வந்து ஏசிருந்தா கூட நான் இதை பொறுத்து கொண்டிருப்பேன், நீங்க ஏச கூட இல்ல, இவ்வளவு பக்குவமா கதைக்கிறீங்க, இவ்வளவு மெச்சூர்டா அடிக்கிறீங்க. அந்த டைம் வந்து நான் சாஃப்ட்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்காக டிப்ளமா கோர்ஸ் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஹெச்என்டி அப்ப ஸ்டார்ட் பண்ணல, நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன். உங்களை மாதிரி நான் வந்து போல்டான ஒரு ஆள் இல்லை, நான் உடைஞ்சிருவேன். உறவுகள் எனக்கு சரியான நான் வந்து இந்த வாழ்க்கைக்குள்ள இருந்து வெளியே வந்தேன். நான் 10 வருஷத்துக்கு முதல் டிவோர்ஸ் எடுத்து வெளியே வந்தேன். நான் என் கணவரோட எனக்கு வந்து செட் ஆகல, நான் வந்து அந்த உறவுல இருந்து வெளியே வந்துட்டேன். இவ்வளவு காலமும் வந்து நான் தனிமையில இருந்திருக்கிறேன். இப்பதான் நான் ஹரி என்ற ஒரு மனுஷரை கண்டேன். நான் அவரோட நேர்மையையும் ஒழுக்கத்தையும் பார்த்து நான் வந்து அவரை நேசிச்சுட்டேன் என்று சொல்லி எனக்கிட்ட வந்து எல்லா தகவலையும் எனக்கு சொல்ல நான் வந்து சரி என்று சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, நீங்க அவ அப்படி சொல்லேக்குள்ள நீங்கள் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நாங்கள் பிரிய தயாரில்லைன்னு நீங்க சொல்ல இல்லையா? இல்ல, நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், அந்த இவர்கிட்ட வந்து எல்லா ரீசனையும் எடுக்கிறதுக்காக நான் வந்து எந்த சைட்ல எந்த கருத்தையுமே வந்து நான் சொல்லல. நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஒரு 1.5 வருஷத்துல 2 படிப்பு முடிஞ்ச நானுமே ஏதோ ஒரு வேலைக்கு போனா 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம். சரி, உங்களுக்கு பெரிய நாட்டுக்கு தான் போகணும் என்ற ஆசை இருந்தா குடும்பத்தோட எல்லாரும் போவோம். நீங்க நான் பிள்ளை 3 பேர் வேலை செஞ்சா அந்த நாட்டில் நமக்கு வாழ்றதுக்கான காசுக்கான மற்ற 2 பிள்ளைகளையும் படிப்பிக்கலாம் என்ற எல்லா இதையும் நான் வந்து சொல்றேன். சொல்லும் போது இவர் வந்து சொன்ன காரணம், அந்த 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வட்டி கடன் இருந்த கடனை வந்து முடிக்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் காசு கடனாக வட்டிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாவு. 49,000 ரூபாய் வட்டியை 20,000 குறைச்சிருக்கிறாவு. அதே மாதிரி அந்த 5 லட்சம் ரூபாய் பிசினஸுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு இவ வந்து கொடுத்து, மற்றது வந்து நான் திருமணம் செய்யறேன் வாக்கு கொடுத்து இவகிட்ட கதைச்சிருக்கிறேன். இவர் மீடியாவில் இருக்கிறாவு. அப்ப காசுக்கு பழகி நம்மளை ஏமாத்தித்தானன்றத இவ வெளியிட்டு என்ன வந்து கேவலப்படுத்தினாங்கன்னு சொன்னா எனக்கு வந்து இது ஒரு அவமானமா போகும். அதால நான் வந்து இதுல இருந்து கொஞ்சம் யோசிச்சுதான் வெளியே வரணும் என்று சொல்லி இவர் சொல்றாரு. இவர் இந்த விஷயத்துல தயக்கம் காட்டுறதுன்றதால திருப்ப நான் என்ன செய்வேன், அதே மாதிரி மாலினி கிட்ட போய் மெசேஜ் பண்றேன். அவர் வந்து கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்றாரு. இந்த வாழ்க்கையில இருந்து நீங்க வெளியே வாங்க, விட்டுத்தாங்க, இதுக்குள்ள
இதுக்குள்ள வந்து எங்கட குடும்பம் பிள்ளைகள் எல்லார வாழ்க்கையும் இதுக்குள்ள அடங்குது. அதால இதுல இருந்து அவர் கொஞ்சம் யோசிக்கணும் என்றதை நான் வந்து சொல்லவும், சரியம்மா டைம் எடுக்கட்டும், ஹரி சொல்லட்டும், என்ன வந்து தேவையில்லைன்னு ஹரி சொல்லட்டும் சொன்ன, நான் இதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம நான் ஒதுங்கி கொள்றேன் என்றது சொல்றாவும். ஆனா ஆரம்பத்தில ஏன் சொல்லல என்று சொன்னா, என் கணவர்கிட்டையும் கதைக்கல தானே. நான் என் கணவர் சைட்ல எது உண்மைன்றதை கேட்காததால நான் வந்து ஆரம்பத்திலேயே கதைக்கல. இப்ப சரியான முறையில கேட்டா மட்டும்தானே அதுக்குரிய விட வருமன்றதால கணவன்கிட்ட போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் 2வது தரம் போய் சொல்றேன். சொல்லும் போது அவவும் வந்து சொல்றா, சரி நான் வந்து யோசிக்கிறேன் சொல்லிட்டு உங்களோட நிலைப்பாட நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நான் வந்து சூசைட் பண்ண போறேன்னு சொல்லி உங்களுக்கு அவரோட வாழத்தான் விருப்பம் என்றதை நீங்க சொன்னீங்களா அவகிட்ட, மாலினிட்ட? சொன்னேன். அது வந்து மெசேஜினூடாக சொன்னேன். என்கிட்ட வந்து சட் இருக்குது, நான் வந்து சொன்னேன். அவ வந்து சொன்னா, நேரா கதைக்கும் போது சொல்லல. நான் நேரா கதைக்கும் போது நீங்க அப்போதைக்கு அப்போ 2வது தரம் கதைக்கும் போது சொன்னேன். முதல் தரம் சொல்ல இல்ல, என் கணவன்கிட்ட கதைச்சிட்டு வந்து 2வது தரம் சொன்னேன். 2வது தரம் சொன்னேன். நான் என் வாழ்க்கை வந்து பிள்ளைகள் நான் வந்து சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கை, இதுக்காக வந்து வாழ்க்கையை விட்டு தரையிலாது, நீங்க கொஞ்சம் யோசிங்க, இதுல இருந்து ஒதுங்கி வாங்க, உங்களோட காசை கூட நான் வந்து தாரேன் என்று சொல்லி நான் கதைச்சேன். ஏன்னா என் மைண்ட்ல இருந்தது வீடு இருக்குது, வீடை வித்துட்டு இவட காசை கொடுப்போம்ன்றது இருந்தது. அதுவும் இல்லாட்டி இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் இவர சலரியில இருந்தாவது தாரன், இந்த காசு தானே ஒரு பிரச்சனை இவருக்கு கதைக்கிறதுக்கு தயக்கம் காட்டு நேரண்டா நான் போய் கதைச்சேன் அவகிட்ட. அவ அதுக்கு சொன்ன பதில், ஹரி வந்து சொன்னா, நான் இந்த வாழ்க்கைக்குள்ள இருந்து வெளியே போறேன் அண்டு உங்களோட கணவரை வந்து ஒரு மெசேஜ் போட சொல்லுங்க, நான் வந்து இந்த வாழ்க்கையில இருந்து வெளியே போறேன் என்று சொல்லி அந்த கன்வர்சேஷன் அதோட முடிக்கிறோம். இப்ப நான் ஒரு நம்பிக்கையா இருக்கிறேன், சரி அவரும் யோசிக்கன்னு சொல்றாரு, இவவும் அவர் சொன்னா நான் விலகுறேன் என்ற மாதிரி கதைக்கிறாவு. அப்ப இந்த உறவு வந்து இதோட முடிஞ்சிடும். அப்ப நம்ம வந்து பெரிய நாட்டுக்கு அனுப்பவும் தேவையில்லை, இவ கட்டார்லயே உழைக்கிற மாதிரி உழைக்கட்டும், இல்லாட்டி நாட்டுக்கு வரட்டும். ஏன்னா சுயதொழில் வாய்ப்பு எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முதல் ஒரு குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய் இருந்தா கூட போதும் நோமலா வாழ்றதுக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இவரை அனுப்ப கூடாது என்ற எண்ணத்தை வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு இவரை போக வைக்க கூடாது. அந்த எண்ணத்தை நீங்கள் முடிவெடுத்தது மட்டுமில்ல, நீங்கள் அவரோட வாழ வேணும் என்ற விஷயத்த வலு தெளிவாக மாலினி மாக்கண்டுக்கு சொல்லிட்டீங்க. அவ உங்களோட கதைச்சிருக்கிறா, உங்களோட பிள்ளைக்கு மருந்து தந்திருக்கிறா, உதவி செய்திருக்கிறா. அப்ப நீங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கிறீங்கன்றதும் அவருக்கு தெரியும். எல்லாமே தெரியும். ஒரு குருவி கூட்டுல கல்லறிய கூடாதுன்றது அவருக்கு தெரியும். அப்படித்தான் அவ சொன்னவ, ஒரு குருவி கூட்ட கலைச்சித்தனே நான் என்று சொல்லியா வாழுதவ, அவட மனசாட்சியை திறந்த வாழுதவ முதல் தரம் கலைக்கும். அப்ப இவ என்ன செய்யறா, எந்த தொடர்பு நான் வந்து மெசேஜினூடாக போடுறேன், உடனே அவருக்கு தொடர்பு ஏற்படுத்தி அவ வந்து அங்க வந்து என்ற கணவர் சொன்ன விஷயம், அவ சூசைட் பண்ண போறேன் என்று சொல்லி அழுததாக சொன்னது. இதே மாதிரி 4ஆம் மாசமும் நடந்தது என்றக்குள்ள அப்ப நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். 4ஆம் மாசம் 28ஆம் தேதி அந்த கணவர் ஒரு தரம் சொல்லி இருந்தவர், நான் வந்து ஒரு ஸ்கேமுக்குள்ள மாட்டிட்டேன், பிரச்சனையில மாட்டிட்டேன், என்ன செய்யறேன்னு தெரியாம முழிக்கிறேன்னு சொல்லி சொன்னது வந்து எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்ப அந்த டைமும் இதுதான் நடந்திருக்குதுன்றத நான் வந்து உணர்றேன். என்னன்னா 4ஆம் மாசம் 24 இவங்களுக்குள்ள கதை ஸ்டார்ட் ஆகிருக்குது. 28 இவர் வெளியே வர யோசிச்ச டைம் கூட இவ வந்து சூசைட் பண்ண போறேன், நீ வந்து விட்டு போன நான் இருக்க மாட்டேன் என்ற ஒரு நிலையை அவர் சொல்ல இவருக்கு வந்து அதுல இருந்து வெளியே வரையில அவங்களுக்கு இருந்திருக்குதுன்றது வந்து நான் உணர்றேன். அப்ப 2வதும் அதே மாதிரியே நடக்குது. அங்க வந்து இவரோட கதைச்சு சண்டை பிடிச்சிட்டு உடனே எனக்கு மெசேஜ் போடுறா, நான் வந்து இப்படி மோதிரம் மாத்தி கட்டார்ல வந்து கல்யாணம் கட்டிட்டேன், எந்த குடும்பம் எல்லார சம்மதத்தோடையும் நான் வந்து கட்டிட்டேன், நான் வந்து முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட்டும் கொண்டாடிட்டேன், உனக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இனி சம்பந்தம் இல்லை, ஹரி வந்து எந்த புருஷன், நீ இந்த வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது என்ற மாதிரி இவ கதைக்கிறா. நான் முதல் நாள் நல்ல விதமா கதைச்சதால இவ வந்து நான் கோவப்பட மாட்டேன் என்றதால இவ வந்து முதல் நாளே நோமலா தான் கதைச்சிருக்கிறா. 2வது அப்படி சொல்லும் போது எனக்கு சரியான ஒரு ஷோக்கிங்கா இருந்துச்சு. அந்த கதைச்ச விஷயம் 6ஆம் மாசம் 19 முதல் மாட்டி கல்யாணம் குழம்புது. முதல் நாள் கதைச்சு நீங்கள் விஷயத்தை எடுத்துட்டீங்க. 2ஆம் நாள் கதைக்கு உங்களோட கணவரோடையும் கதைச்சிட்டு அவோட கதைக்குள்ள நீங்கள் அவவோட வாழ போறேன்னு சொல்றீங்க. அப்ப அவ சொல்றா, ஹரி சொன்னா பிறகு ஹரி வந்து மெசேஜ் அனுப்பட்டு பிறகு இந்த உரையாடல் எப்ப நடந்தது? இது அடுத்த நாள் 7ஆம் மாசம் 22ஆம் தேதி நடக்குது. நான் கதைச்சது அவவோட 7ஆம் மாசம் 21 முதல் நாள் 2025 2022ஆம் ஆண்டு அவ வந்து சொல்றா, இது 22ஆம் தேதி வந்து சொல்றா, நான் வந்து திருமணம் செஞ்சிட்டேன் என்று சொல்லி. ஒரு நாள் வாழ்ந்தாலும் எப்ப திருமணம் செய்து என்று சொல்றா? 6ஆம் மாசம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு
எப்படின்னா அப்ப அந்த அவ கட்டாருக்கு வந்து போகும். அப்ப அவ 2 மணித்தியாலம் வந்து நிக்கல, கூட நாள் நின்றவா அப்படியா? கூட நாள் நின்றிருக்கிறா. அப்ப அதுக்கு பிறகுதானே எனக்கு விஷயம் தெரியுது. அவ டிக்டாக்ல தான் 2 மணித்தியாலம்ன்ற டைம் கொடுத்திருக்கிறாவு. எனக்கிட்ட முதல் நாள் கதைக்கும் போது சொல்லியிருக்கிறாவு. அதுல வந்து நடந்திருக்கிற விஷயம் என்னன்னா 2 மணித்தியாலம் இல்ல. பிளைட்ல இருந்து இறங்கி வெளியே வந்து ஒரு நாள் வெளியே ஹோட்டல்ல தங்கி பிள்ளைகளோட தான் வந்தவ. ஹோட்டல்ல பிள்ளைகளை நிப்பாட்டிட்டு ஸ்டே பண்ண வச்சுட்டு ஷூட் பண்றதுக்காக வந்து ஒரு பீச்ல கட்டார் பீச் ஒன்றுல வந்து ஷூட் பண்ணிருக்கிற ஒரு சந்தன கலர் சாரி ஒன்று, ஒரு மயிலிறகு போட்ட சாரியோட வந்து ஷூட் பண்ணிருக்கிறார். அந்த வீடியோ எடுத்தது வந்து அந்த கணவரா இருந்திருக்கிறது. இவங்க வந்து ஒரு நாள் மோதிரம் மாத்தி திருமணம் செஞ்சிருக்கிறாவு. அந்த ஒரு 2 பேரும் ஒரே ரெஸ்கோட்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியே வந்துச்சு. அந்த வீடியோ வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்ல நடந்த வீடியோ தான் அது. அதுலதான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்ப எனக்கு அப்ப அந்த வீடியோ தெரியல. ஆனா நான் கேட்கிறேன், இப்ப முதலாவது சந்திப்பிலேயே இவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுவும் ஒரு மாச கால ஒரு பழக்கத்துல 4ஆம் மாசம் 24 இருந்து 6ஆம் மாசம் 19 கணக்கு பார்த்தா கூட 2 மாச கால இடைவெளியில இவ்வளவு நெருக்கம் அப்படி ஏற்பட்டது. அதுவும் இல்ல, அவர் தான் சொல்றாரு எந்த குடும்பத்துல எனக்கு அட்டாச் இல்லைண்டா எந்த நம்பர் இருந்தது, ஏன் நான் உடனே கோல் எடுத்த மாதிரி இவவுக்கு வந்து எனக்கு கோல் எடுத்து கன்ஃபார்ம் பண்ண தோணல. சரி, எனக்கிட்டதான் கேட்க இல்லாட்டியும் 6ஆம் மாசம் 19 இருந்து 7ஆம் மாசம் 19 வரைக்கும் இலங்கையில நாட்டுல நின்றவ மட்டக்களப்புக்கு வந்து போயிருக்கிறாவு. ஒரு ஆபரேஷன் பண்ண பிள்ளைய கூட அவ வந்து பார்க்க வரல. நான் எதிர்பார்த்தேன் அவ வருவாட்டு, அதுக்கு கூட அவ வரல. சரி, எனக்கிட்ட நேரடியா வந்து கேட்க விருப்பம் இல்லாட்டியும் சுத்தி இருந்த அயலாக்கள் என்ற ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்கிட்டையாவது கேட்டிருக்கலாம், இவங்க ஒற்றுமையா வாழ்ந்தவங்களா இல்லையா, இவங்களோட குடும்பத்துக்குள்ள பிரிவு இருக்குதா என்று ஏன் விசாரிக்காம அவரை கல்யாணம் கட்டினவர். வேற எந்த பெண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தன்னுடைய அவருடைய மனைவிட்ட போய் தான் முதலிரவு கொண்டாடினு என்று சொல்ற நிலைமை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் விவாகரத்துக்கு செய்த பிறகு அவர்கள் என்ன உறவையும் வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் திருமண பந்தம் இருக்கின்ற இடத்துல போய் இவ்வாறு நடந்து கொள்றது மிக ஆளுமையாக நீங்கள் இந்த பிரச்சனையை கையாண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த அழகும் ஆளுமையும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எங்க இதுல உங்களோட கணவர் அவ தன்னுடைய வேலையில வீழ்த்தினாரா, அல்லது அவ தன்னுடைய ஆசை வார்த்தைகளால உங்களோட கணவரை தன்னுடைய வேலையில வீழ்த்தினாரா? இதுல எது உண்மை என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட மனதில் என்ன படுகிறது? அது நான் 2 சைட்டும் விசாரிச்சதின் அடிப்படையில எந்த கணவர் சொல்ற விஷயம், அடிக்கடி வீடியோ கால் எடுத்து என்ன வந்து மயக்கி கதைச்சதால நான் வந்து இவகிட்ட கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் உள்ளாக்கப்பட்ட நான். ஆனா வந்து அவள் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாள். அதுவும் எனக்கு தெரிக்குது, மெசேஜா இருக்குது. அவள் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாள். இது அவள்ற இதும்படி தான் வந்து தப்பு செய்யக்கூடாது, தன்னால வந்து இந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றதுல வந்து கவனமாவும் ஒவ்வொரு கதைகளையும் பார்த்து எந்த வாயிலிருந்தே கதைகளை கேட்டு திரும்ப வந்து அவள் எனக்கே அதை யூஸ் பண்ணினவள் என்றதும், நான் வந்து கதைச்ச கதைகளை எல்லா அவ வாயால தப்பு வராமல் இருக்கும். ஏனென்றா நீங்கள் ஒரு குடும்பமா இருந்த இடத்துல உங்களோட கணவரே பிளவிட்டு இருந்தால் கூட, உங்களோட கணவர்ல 100% பிளவிட்டு இருந்தாலும் அவ வெளிநாட்டுல இருக்கின்றா, அவ ஒரு இன்ஃபுளுசர், தன்னை மற்றவர்கள்ல ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆள் என்று சொல்றா. அவ வந்து உங்கள்கிட்ட இருந்து கணவரை பிரிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறது வந்து, அல்லது தன்னை உங்களோட கணவரை உரிமை கோடுறது வந்து எவ்வளவு தூரம் சரியா இருக்குது எனக்கு தெரியல. அது வந்து சரியா இருக்குதுன்னு தெரியல. ஆனா இந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணினத்தை பத்தி கதைச்சதுக்கு பிறகுதான் அதுல நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, சட்டத்தரணியா இருந்தாலும். ஏன்னா இது வந்து ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு வருஷமாக போற ஒரு பிரச்சனை. அதுக்குள்ள எத்தனையோ சூழ்ச்சிகள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, யாருல எங்க பிள்ளை என்ன பிரச்சனைன்றது வந்து இருக்குது. இது வந்து எந்த கணவரின் கருத்துப்படி இவர் வச்சிருந்த அபிப்பிராயம் என்ன வந்து வீடியோ கால் எடுத்து கதைச்சி எனக்கு மோட்டிவேட் பண்றேன்னு அதை இதையும் காட்டி ஒரே வீடியோ கால் வாரதும் கதைக்கிறதும் என்ன வந்து கேர் பண்ற மாதிரி நடந்து கொண்டதால நான் வந்து கதைக்க தொடங்கித்தேன்ன்றது என்ற கணவர் கருத்து. அதே மாதிரி அவட கருத்து என்னன்னு சொன்னா, நான் வந்து உன்னை தேடி வந்தேனா, நீயாத்தான் வந்து கதைச்ச, நீ என்னோட நீயாத்தான் எல்லா விஷயங்களையும் எனக்கு ஷேர் பண்ணினா, நீயாத்தான் கல்யாணம் கட்ட போறேன்னு சொல்லி கேட்டா, நானும் உண்ட சூழ்நிலையில பார்த்து நான் ஓமன்று சொல்லி இருக்கிறேன். நான் உன்னை எந்த விதத்திலையுமே உண்ட தகுதிகளை நான் கணக்கிடல, சாதாரண ஒரு ஆள் நீ, உனக்கிட்ட பணமா எதுவுமே இருக்கல, பிள்ளைகள் வேற இருக்குது. ஆனா நான் வந்து உண்ட நிலைமையை பார்த்து நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிருக்கிறேன். இதுல வந்து எந்த தப்பு என்ன இருக்குதுன்றது வந்து அவட கேள்வியா இருக்குது. 2 பேரும் மாத்தி சொல்றாங்க. ஆனா வந்து 2 பேர்லயுமே வந்து தவறு இருக்குது. இது வந்து சூழ்நிலை அவங்களுக்குள்ள கதைகளை உருவாக்கி இருக்குது. இவருக்கு இருந்த கஷ்டமான பிரச்சனையை
எந்த புருஷன் என்னோட மட்டும்தான் கதைக்கணும், எந்த புள்ள என்னோட மட்டும்தான் நேர்மையா கதைக்கணும், இருக்கணும்னு ஒரு நினைக்கிறீங்க, உங்களுக்கு மனநிலை நேர்மையா எனக்கு. இருந்திருக்கணும். அதுதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு வந்து நேர்மையா இருக்கல, எனக்கு துரோகம் பண்ணினது. நான் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு இவரை நம்பினத்தாலதானே இவ்வளவு நான் வந்து இழந்தனா. நான் வந்து என்ன செய்யறது 5 நிமிஷம். இல்லையா நீங்க சொல்றது சரி. அவ ஏற்கனவே சொல்லிட்டா உங்களுடைய கணவரை நான் இப்ப மோதிரம் மாத்தி அவரோட முதலிரவு நடத்திட்டேன். அது சொல்லி 4-5 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் திருப்பவும் அவர் 2 பேரும் சந்திக்கிறத நீங்க அனுமதிக்கிறீங்க. என்னண்டா அவர் எனக்கு அந்த விஷயம் சம்பந்தமா நான் பிறகு 9ஆம் மாசம் என்னோட தொடர்பு கதைச்சதுக்கு பிறகு அவர்கிட்ட நான் கேட்ட டைம் அவர் சொன்ன விஷயம், ஒரு சண்டை வரக்குள்ள ஒரு ஆள் வந்து எப்படி கதைப்பாங்கன்னு உனக்கு தெரியும் தானே, அவ வந்து வேணுமென்றுதான் சொன்னவன். உனக்கு வந்து யோசிக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு இல்லையா, ராஞ்சிட்ல வார ஒரு ஆள் வந்து எப்படி வாழ்ந்துட்டு போவாங்க. அதுவும் முதலாவது சந்திப்பிலேயே வந்துட்டு ஒரு ஆள் வந்து வாழ்ந்துட்டு போற அளவுக்கு அவ ஒன்றும் அப்படி கேவலமான ஒரு ஆள் இல்லை. ஒரு சண்டையில கதைக்கக்குள்ள நான் வாழ்ந்துட்டேன் இது எந்த புருஷன் கதைக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். அப்படி ஒரு தப்பான உறவு உங்களுக்குள்ள இருக்கல என்றதை வந்து இவர் எனக்கு தெளிவுபடுத்துறது. இவ வந்து அப்படி ஒரு கூடாது ஒரு ஆள் இல்லை. அவ முறைப்படி கல்யாணம் கட்டினதுக்கு பிறகுதான் அப்படி ஆகுவாவை ஒழிய அவ வந்து இப்படி ஒரு இது இல்லை. மற்றது அவவுக்கு வந்து இப்படி வாழ்க்கைக்குள்ள இப்படி செய்யணும் என்ற நோக்கங்கள் வந்து இல்ல என்றதை வந்து இவர் எனக்கு தெளிவுபடுத்தினதுக்கு பிறகுதான் நான் வந்து இவரோட நெருக்கமா கதைக்கிறது. அப்படி இல்லாட்டி வந்து நான் திரும்பவும் நெருங்கி கதைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி என்னோட கதைச்சு திரிக்கிற ஒரு ஆள் திரும்பவும் எனக்கு நம்பிக்கை வர்றதாரு, நான் போறதுக்காகத்தான் இவோட கதைச்சு நான்ன்றது. இந்த பிரச்சனையில நான் விடுபட்டு வந்துருவேன் ஒரு சொல்லக்குள்ள நான் வந்து இவரை முழுசா நம்பினேன், திரும்பவும் நம்பினேன். அது வந்து எந்த தப்பு இல்லையே. இவர் வந்து உண்மையாவ நேசிச்சிருந்தா இவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும், என்னோட திரும்ப தொடர்பு ஒன்றிக்க கூடாது. நான் எடுக்கலையே, அவராத்தானே எனக்கு திருப்படுத்தல. நான் போய் அவங்க வாழ்க்கைக்குள்ள குறுக்க போய் திரும்ப நந்தி மாதிரி போய் நிக்கலையே, திரும்ப மாலினிக்கு கோல் பண்ணி நான் திட்டலையே சொல்லியே, எந்த விதத்திலயும் நான் குறுக்க நிக்கலையே. இதுல எந்த தப்பு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. நான் வந்து சும்மாண்ட பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்த எனக்கிட்ட திருப்ப வந்து இவர் வந்து திரும்ப ஆசை வார்த்தை காட்டி கதைக்கிறது. அவர் அங்க கார் வாங்குறதுக்காக இந்த நகைகள் அவ்வளவுத்தையும் நான் இங்க இருந்து வித்து அனுப்புறேன், அந்த காசுகளை வந்து அவர் என்ன போட சொல்லி அந்த காசுகளை வந்து போட வைக்கிறது. இது எல்லாமே வந்து திரும்ப நடக்குது. நான் ஏமாற்றப்படுறேன் தெரியாமலே நான் வந்து ஏமாற்றப்படுறேன். நீங்க இப்ப என்ன வந்து நல்லா பார்த்துக்கொள்ளணும்ன்ற சிந்தனை இருக்கிற ஒரு ஆள் எந்த பக்கம் இருந்தாவது என்னத்தானே பார்த்து கொண்டிருக்கணும். ஏன் எனக்கிட்ட இருந்து பிடிங்கி வாழணும், இன்னொரு ஆள்கிட்ட இருந்து பிடிங்கி வாழ. இப்ப இதுல வந்து எல்லாரும் சொல்றாங்க பணத்துக்காக வந்து மாலினிய ஏமாத்தி இருக்கிறாங்கன்னா, ஆனா மாலினியில காசு ஒரு ரூபாயும் அங்க செலவாகலையே. அதுதான் என் கேள்வி. மாலினி வந்து வட்டிக்கு தானே வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. மாலினியில பேர்ஸுக்குள்ள இருந்த காசோ, மாலினி வந்து நகையத்தாரன் என்று சொன்ன இடத்துல கூட நகை தேவையில்லை என்று சொல்லித்தான் அவங்க வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னென்ன விதத்துல இந்த காசை தந்திருக்கிறாங்கன்றது தெரியாது. ஆனா வந்து எந்த கணவர் வட்டி கட்டுறதுன்றது எனக்கு தெரியும். எந்த காசுக்கு வட்டி கட்டுறதுன்றது வந்து எனக்கு தெரியாது. அப்ப இப்படி இருக்கப்போல நான் வந்து என்ன யோசிப்பேன், இப்ப ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன், எந்த கணவர் வந்து கட்டார்ல தலவாத் கம்பெனியில வேலை செய்யறாரு. அந்த தலவாத் கம்பெனி அந்த கணவருக்குரிய ஊதியத்தை வந்து கொடுக்குது, சம்பளத்தை கொடுக்குது. அந்த சம்பளத்தை எடுத்து எனக்கு அனுப்புறேன்றதுக்காக நான் அந்த கம்பெனிக்கு விசுவாசம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ற கணவருக்கு வந்து ஒரு ஆள் வந்து கடன் கொடுக்குறாங்க, வட்டி கொடுக்குறாங்க, அவரோட வாழ்க்கையை முன்னேற்ற வாராங்கன்னு சொல்ற ஒரு ஆளுக்கு நான் வந்து விசுவாசம் அளிக்க வேணும்ன்ற எந்த அவசியம் எனக்கு இல்லைன்றது எனக்கு தோணி. இது வந்து எந்த கருத்தின்படி நியாயம் தானே. நான் இவர் போய் வட்டிக்கு வாங்குற ஒரு ஆளுக்கிட்ட நான் எதுக்காக தயங்கி தாழ்மையா போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் அவ மதிக்கிறதுக்கான எந்த ரீசனும் அங்க இல்லையே. நான் எதுக்காக அவ மதிக்க வேணும், அவ ஏன் கொண்டாட வேணும்? இல்ல அதுக்கான எந்த தேவையும் இல்ல. எனக்கு வந்து அவ ஒரு ஃபாலோவராகவோ ஒரு நண்பராகவோ இல்ல, எனக்கு ஒரு உறவினரா இல்ல. எந்த வாழ்க்கையில வந்து துரோகம் செஞ்ச ஒரு ஆளா வந்திருக்கிறா. ஆனா அப்படி இருந்தும் அவ அவமானப்படுத்தக்கூடாது. அவ இந்த வாழ்க்கையில இருந்து பிரச்சனை இல்லாம விலகி போயிடணும். அவ ஒரு முட்டாள்தனமா செய்யறா, இவரை கண்மூடித்தனமா நம்புறா என்றத அடிப்படையா வச்சுட்டு நான் பொறுமையா இருக்கிறேன். என்ற எல்லாத்தையும் இழக்க போற ஒரு நொடியில கூட நான் வந்து பொறுமையா இருக்கிறேன். ஆனா அவ வந்து எப்படியான வார்த்தைகள் எனக்கு பிரயோகிக்கிறாவு, எவ்வளவு கேவலமா கதைக்கிறாவு. நான் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் அவ செய்யறாங்க. அப்ப இது வந்து முறையான சில காணொலிகள் பார்த்தனா நான் இப்படி இன்ஃபுளுன்சர் ஆனா அவ ஏன் 88,000 முட்டாள்கள் பின்தொடர்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. சில விட ஆக்களுக்கு வந்து மற்ற ஆக்களுடைய ரகசியங்களை உள்ள அந்தரங்கங்களை அறிகிற விருப்பம் இருக்கு. அதுக்காக பல பேர் பலரை பின்தொடர்கிறார்கள். அதுக்காக ஒரு 88,000 பேர் அவ பின்தொடர்கிறார்கள். அவ என்ன கூத்தாடுறான்னு பாக்குறதுக்காக இருக்கலாம். ஆனால் அதை வச்சுக்கொண்டு தன்னை ஒரு இன்ஃபுளுன்சர் என்று அவ கருதுறது அவதான் அதை பற்றி யோசிக்கணும். இப்போதைக்கு கதை கட்டி பரவாயில்ல என்றது ரெண்டு நோக்கம் இருந்தது. அப்ப நான் வந்து இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. அவர் வந்து அதுல போஸ்ட் பண்ணியிருக்கிற லெட்டர் வந்து நான் சும்மா பொய்க்காக எழுதின லெட்டர். அதுவும் அவர் சொல்லி இப்படி எழுத வச்ச லெட்டர் தான் அது.
அது வந்து உண்மையான விவாகரத்துக்குரிய கடிதமே இல்லை. நான் வந்தது சும்மா சொன்னது. அப்ப அதுக்கு பிறகு இவர் 11ஆம் மாசம் 6ஆம் தேதி வெக்கேஷன் வெக்கேஷன் வரக்குள்ள இவர் சொல்றாரு, எனக்கு வீட்டு அட்ரஸ் தெரியாது. என்ன நான் வந்து வீடு மாறி அவர் என்னை விட்டுட்டு போகும்போது குருமன் வழியில இருந்தேன்னா திரும்ப வரும்போது அந்த 2023 8ஆம் மாசம் போனவர் 24 வரல 25 வாரது. அந்த 25 கால பகுதியில வந்து நான் வேற வீடு மாதிரி இருக்கிறேன் மட்டக்களப்புல, எனக்கு அட்ரஸ் தெரியாது, நீ கூட்டி போவான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் வந்து கூப்பிட்ட நோக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துதான் அவர் கூப்பிட்டவர். இப்ப நான் அவர்ல இருந்த ஒரு ஆசை இல்லை என்ன தெரிஞ்சு நான் பிள்ளைகளையும் கூட்டிட்டு நான் கொழும்புக்கு போயிட்டேன். நான் கட்டுநாயக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன் சர்ப்ரைஸா போவோம். அப்ப அங்க போனதுக்கு பிறகு இவருக்கு வந்து இங்கால மாலினியையும் ஹேண்டில் பண்ணவனும் இங்கால என்னையும் ஹேண்டில் பண்ணவனும் அவருக்கு பெரிய ஒரு திண்டாட்டமா இருந்தது. அப்ப இவர் வந்து என்ன செய்யறது யோசிச்சாரு. பிறகு நான் யோசிச்சது என்னண்டா கொழும்புக்கு போயிட்டு பிள்ளைகள் தெய்வல தூவெல்லாம் சுத்தி காட்டிட்டு திரும்ப ஒரு தடவை போகத்தவில்லை, நம்ம வந்து எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு வருவோம்ன்றது அங்கட பிளானா இருந்தது. கொழும்பு கோல்பேஸுக்கு மட்டும் நாங்க போயிட்டு அங்க இருக்கிற மாலுக்கு எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு நாங்க வந்து அடுத்த நாளே திரும்பிட்டோம். ஹோட்டல்ல ரூம் போட்டு நின்றுனாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து சந்தோஷமா தான் போய்க்கிறீங்க. நாங்க கார்ல போனாங்க, எல்லாமே போனாங்க. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு இது இருக்கல, ஒரு பதட்டமும் பயமும் இருந்ததுதான். வெளியே தெரிஞ்ச நம்ம வந்து பிரச்சனைக்குள்ள மாட்டிடுவோம், இங்க வந்து ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுத்துட்டோமே, திரும்ப வந்து மனசியோட அப்படி திரிகிறாங்கன்னு சொன்னா எல்லா இடமும் பிரச்சனை ஆயிடும்ன்ற ஒரு பயமும் பதட்டமும் இருந்தது. இருந்தாலும் எங்களோட சந்தோஷமா தான் இருந்தவர், ஒழுங்கத்தான் வாழ்ந்தவர், எல்லா பிரச்சனையும் நோமலா தான் போய்கொண்டிருந்தது. அதே மாதிரி இவர் வந்து அங்க போன் கதைக்கிறத நிப்பாட்டல. அப்ப நான் யோசிச்சேன் என்னடா வந்து பிள்ளைகளோட நெருங்கி பழகி என்னோடையும் கதைச்சு பழகுற நேரம் இவர் வந்து சரியாகிடுவாரு. இவருக்குள்ள வந்து இந்த உறவை தொடர்றதுக்கு விருப்பம் இல்லாம போயிடும், விவாகரத்துன்றத வேணாண்டு எங்களோட வாழ்ந்துடுவாரு, இந்த வெக்கேஷன் வந்து இவர் மாத்துமன்றது வந்து இந்த தீர்மானமா இருந்தது. ஆனா வந்து இவர் போறதுதான் முடிவுன்றதுலையும் மாலினியோட தான் வாழ போறேன்னு இவர் தீர்மானம் இருக்கிறதுன்றத வந்து நான் இதை செய்யலை. அப்ப அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணணும். அடுத்தது வந்து இவர் உண்மையாவே கல்யாணம் கட்டிட்டு போயிட்டேரண்டா அதுக்கப்புறம் நான் எந்த உரிமையில இவர கையால தாலி கட்டுவேன்? எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவசியமே இல்லை. எனக்கு இன்னொரு திருமணம் செய்யறது நோக்கம் இல்லை. எல்லா யோசனைகளும் மண்டைக்குள்ள வந்த நேரம் நான் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு தாலியை கட்டிட்டு போகுன்றது நான் வந்து ஒரு ரீசனை வச்சேன். 11ஆம் மாசம் 25ஆம் தேதி எங்களுக்கு திருமணம் நடந்தது. அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள். அப்ப பதிவு திருமணம் செய்த முதல் மனைவி நீங்கள் தான், சம்பிரதாயபூர்வமா திருமணம் செய்த கடைசி மனைவியும் நீங்கள் தான். இடையில மாலினி கட்டி இருந்தாலும் திருப்பி நீங்கள் தான் கட்டி இருக்கு. இது ஒரு நகைச்சுவையான விஷயம் இல்லை, ஆனா வாழ்க்கைய ஒரு நகைச்சுவையாகவும் மாறி இருக்கு. அதுக்கு பிறகு இவங்களோட கதைகள் பேச்சுகள் எல்லாம் வந்து இவர் நடந்து கொள்ற விதம் இப்போ ஒரு 6 மாசமா தான் இந்த விஷயங்களை பேஸ்புக்லயும் அங்க செய்ய நான் வந்து இவ்வளவு தந்த போட்டு காட்டுறேன்டா. அப்ப இதுக்கு காரணம் மாதிரி பின்னால இருந்து சொல்றதுதானே ஒரு காரணம். அவர் உங்களுடைய கணவர் உங்களோட இவ்வளவு காலம் நின்றாரு அங்க இலங்கையில? என்னோட நின்ற காலம் வந்து சரியா 1 மாசம், அவர் 1.5 மாசம் வந்து நின்றிருக்கிறாரு. 2 கிழமை உங்களை விட்டு தனியாவும் போயிட்டார். அது வந்து என்னன்னா இவங்க இந்த கதைகளை கேட்டதால, இவங்க இந்த போன்ல கதைச்ச கதைகள் வந்து கேட்டதால இவரை வந்து திருப்பவும் போக விடக்கூடாது. இவர் இவ்வளவு காலம் அன்பு காட்டி நல்லா வாழ்ந்திருக்கிறாரு, திருப்பவும் நம்ம இழக்கக்கூடாது, இது வந்து பிரச்சனையா போய் முடியும் என்ற ஒரு நோக்கத்துல நான் என்ன செய்யறேன், வீட்டை இருந்த சங்கிலி எடுத்து வர கட்டி போட்டு வைக்கிறேன், நீங்க வெளிநாட்டுக்கு போகவே கூடாது, எங்களோட ஏறிங்க என்னக்கு உழைச்சி உங்களுக்கு சாப்பாடு தரையிடும், நீங்க போக தேவையில்லைன்னு சொல்லி நான் வந்து கட்டி போட்டு வச்சேன். அப்ப அந்த கட்டி போட்டு வச்சதால இவருக்கு வந்து என்னோட கோபம் மாதிரி அவர் வந்து எனக்கு தகாத வார்த்தைகள் நிறைய கதைச்சாரு, நிறைய ஆட்களை சாட்டி கதைச்சாரு. அது வாயால சொல்லவே இல்லாத விஷயங்கள். ஒரு ஆணை எப்படி கட்டி போட்டீங்க? எனக்கு பக்கத்துலதான் நித்திர ஒன்று திருந்தவர். எனக்கு வந்து நான் இந்த டிப்ரெஷன் டைம்ல இருக்கும் போது எனக்கு டப்லெட் தந்திருந்தவங்க நித்திர கொள்றதுக்கான டப்லெட். அப்ப அதை வந்து நான் கொடுத்திருந்தேன். அப்ப அவர் நித்திர ஒன்று திருந்தவர். அப்ப வந்து சங்கிலி எடுத்து பெட்லக்க போட்டு கட்டி விட்டேன். இப்ப நீங்க வேற யாருக்கு ஒரு ஆக்ஷன் எல்லாம் எடுக்கல, ஒரு எதேச்சியா வீட்டை என்ன இருந்துச்சோ அதை வச்சு நான் வந்து நீங்க போகாதீங்க, அது வந்து எந்த உணர்ச்சியில நான் வந்து செஞ்ச ஒரு விஷயம். அந்த இதுல வந்து இப்படி கட்டி போட்டுதான். அப்ப அவர் வந்து அதை விட்டு போறதுக்கு அவ்வளவு முயற்சி செஞ்சது. நான் எவ்வளவோ தெளிவுபடுத்தினேன், தேவையில்லை இந்த வாழ்க்கைக்குள்ள போகாதீங்க, நீங்க பிள்ளையா போய் எங்கேயோ மாட்ட போறீங்க, இல்லாட்டி எங்கட வாழ்க்கை சிதைஞ்சு போக போகுது, இதுல இருந்து வெளியே வாங்கன்னு நான் அவ்வளவு கதைச்சு கெஞ்சவும் அவர் வந்து கதைச்ச விதம் அது வந்து சொல்லவே இல்லை. அது அவ்வளவு கோபத்தை தூண்டுற வார்த்தைகள், அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளும், அவ்வளவு தூசண நிறைஞ்ச வார்த்தைகள் எல்லாமே வந்து எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. பக்கத்துல ஒரு கட்டை இருந்தது, எடுத்து நல்லா அடிச்சுட்டேன் அவருக்கு, கை காலெல்லாம் தலையிலையும் ஒரு அடி விழுந்து. அப்ப சரியான ஆத்திரமா இருந்துச்சு எனக்கு. அடிச்சு போட்டு கட்டா விட்டுட்டேன். எங்கேயாவது போய் இதுக்கு பிறகு எந்த நம்பிக்கை வார்த்தையை நான் நம்ப போறது இல்லை, ஏமாற போறதும் இல்லை, நீ வந்து என் வாழ்க்கையிலே நீ இல்லை, எனக்கு தேவையே இல்லை, நீ போன்னு சொல்லி நான் அந்த விட்டுட்டேன். அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கோல் எடுத்து இதுல வந்து போறாங்க, போலீஸுக்கு வந்து போறாங்க. போலீஸுக்கு என்ன ஹாஸ்பிட்டலாலேயே போலீஸ் வந்து விசாரிப்பாங்க அப்படி பிரச்சனை நடந்தா.
நான் வந்து அப்போ ஒத்துக்கொள்றேன், நான் அடிச்சேன் தான் என்ற சரியான ரீசனை சொல்றேன். அதே மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. விவாகரத்து தரவே மாட்டேன்ன்றதை நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன். அவங்க வந்து இல்லீகல் எங்கேயாவது வாழ்க்கை, நான் வந்து விவாகரத்து தர மாட்டேன், எந்த வாழ்க்கையை வந்து வந்து தட்டி பதிக்க நினைக்க கூடாது என்று சொல்லிட்டு நான் அண்டையோட இவரை தொடர் வெள்ளத்தை முடிச்சிட்டு திரும்பவும் நான் வந்து வீட்டுக்கு வந்து எந்த வேலையில பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர் வேறு இடத்துல நின்று அவர் திரும்பவும் கட்டாருக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அதுக்கு பிறகு 12ஆம் மாசம் 21ஆம் தேதி எந்த பர்த்டே வருகிறது. எந்த பர்த்டே அன்னைக்கு நான் வந்து கன்சீவ் ஆகுறேன். இப்போ கன்சீவ் ஆகிற விஷயத்த வந்து இவர்கிட்ட சொல்லாமலுக்கு என்னால் இருக்க இயலாது. என்னடா இவர் வந்து ஏற்கனவே கதைச்ச வார்த்தைகள், நடந்து கொண்ட விதங்கள், அவர் என் வாழ்க்கையை விட்டு போறேன் என்ற விஷயங்களால நான் வந்து தொடர்பு ஏற்படுத்தி சொல்றேன், நான் கன்சீவ் ஆகிக்கிறேன், நான் எந்த ஒரு உதவியும் உறவும் கொண்டாட நான் வரல, நான் இதை தகவலா சொல்றதுக்காக மட்டும்தான் வரேன். இதுக்காக வந்து பரிதாபப்படவோ அனுதாபப்படவோ தேவையில்லை. எனக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் நவம்பர் 25ஆம் தேதி தாலி கட்டி அது ஒரு மாசத்திலேயே நீங்கள் ஒன்றா இருந்திருக்கிறீர்கள், பல தடவை இருந்திருக்கிறீர்கள். அதுல நீங்கள் ஒரு நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து நாங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நவம்பர் 25 தாலி கட்டினோம். சோ இந்த 2வது தரம் கட்டப்பட்ட தாலிக்கும் ஒரு அத்தாட்சியாக ஒரு உயிர் உருவாயிட்டு. அப்ப 12ஆம் மாசம் 21ஆம் தேதி நான் வந்து திரும்ப கன்சீவ் ஆகுறேன். இவருக்கு வந்து இவர் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கமும் எனக்கு இருக்கல. இதுக்கு அனுதாபம் தெரிவிக்கவும் தேவையில்லை. இவர்கிட்ட வந்து நான் வந்து நீதி கட்டும் போக போறதில்லை. நான் வந்து இவர்கிட்ட சொன்னது, உங்களுக்கு தகவல் சொல்ல மட்டும்தான் நான் எடுத்தேன். ஏனென்றா இது வந்து ஒரு 5 வருஷத்தால அவர் வாரேன்னா இந்த பிள்ளை எங்க இருந்து வந்தன்ற ஒரு கேள்வி வருமே இருக்கு. அப்ப நான் அந்த இடத்துல இந்த கணவனுக்கு சொல்லத்தானே வேணும் இந்த தகவலை. இந்த குழந்தையை நீங்கள் பெற்று எடுக்க தயாரா இருக்கிறீங்களா? ஓ, ஏன்னு சொன்னா எனக்கு பிள்ளைகள் என்ன விருப்பம், நான் ரெண்டு இருக்கிற பிள்ளைகள் காட்டுற அன்பு, ரெண்டு இருக்கிற பிள்ளைகள் வந்து ஒருத்தர் இழந்துட்டோம் எங்க குடும்பத்துல. இந்த உயிரை நாங்க வரவேற்கிறோம். அந்த உறவை இழந்ததுக்கு பதிலா நாங்க வந்து இந்த உயிரை வரவேற்கிறோம். அவ்வளவு ஆசையே. ஒரு உயிரை இழந்தேன்னு சொல்றது உங்களுடைய கணவருடைய உயிரை இழந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. அவருடைய அன்பு பாசத்தை இழந்துட்டோம் தானே. இப்ப உயிரோட அவர் இருந்தா கூட, ஒரு ஆளா இருந்தா கூட அவர சப்போர்ட் இல்லாதது வந்து எங்களுக்கு இழப்பு தான், எங்களோட குடும்பத்துக்கு அது இழப்பு தான். திரும்பவும் இவர் வந்து 4.5 மாசம் எனக்கு திரும்பவும் அவர் வந்து சொல்றாரு, நீ வேலைக்கு போகாத, இந்த பிள்ளை வைத்தோட கஷ்டப்பட தேவையில்லை, ஜனவரி திருப்ப கதைக்கிறேரு, நீ கஷ்டப்பட தேவையில்லை, காசெல்லாம் நான் அனுப்பி கொண்டிருப்பேன், பிள்ளைகளை நான் பார்ப்பேன். இதுல இப்ப இந்த மாலினி ஒரு வயோதிபர்களை பராமரிக்கின்ற துறையில தான் நம்ம பணியில இருக்கிறா. ஆனால் அவ தன்னை ஒரு மருத்துவராக கூட சில சொல்லிக் கொள்ளுறா. நீங்களும் கூட கணவருக்கு போதை மருந்து அல்லது போதை ஊட்டித்தான் அவர் மயக்கமான நிலையில தான் உங்களோட உறவு கொண்டார், அதனாலதான் இந்த பிள்ளை உருவானது என்று சில பதிவுகளை வெளியில விட்டிருக்கிறார்கள். எனக்கும் ஆச்சரியமா இருக்கேன்னா போதையில உள்ள ஒருவரால இன்னண்டு உறவு கொள்ள முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. காரணம் என்னன்னு சொன்னா, மாலினி கிட்ட இவர் கொடுத்த நம்பிக்கை வார்த்தையால என்னோட வாழ்ந்த நான் இவருக்கு தைரியமா வெளியே சொல்லலாது. சொன்னா வந்து மாலினியோட இவருக்கு இருக்கிற உறவு முடிஞ்சிடும். ஆனா மாலினிக்கும் தெரியும் தானே, மாலினிக்கும் தெரியும் தானே இவர் உங்களை விட்டு பிரியலேன்றது தெரியும் தானே. அவ்வளவு முட்டாள் இல்ல தானே மாலினியும். அவ வந்து முட்டாள் இல்ல, ஆனா வந்து இவர் அவகிட்ட சொன்ன காரணம் அது. இவ வந்து என்ன போதைப் பொருளை தான் வச்சு வாழ்ந்திருக்கிறா. நான் வந்து இவோட நெருங்கி பழகல, வீட்டுல இருந்தாலும் நாங்க பிரிஞ்சுதான் இருந்தனாங்கன்றத வந்து மாலினிக்கு இவர் வந்து நம்பிக்கை கொடுத்திருக்கிறேன். இல்ல மாலினிக்கு டென்மார்க்ல வாழ்றா ஓரளவு சராசரி அறிவு உள்ள எந்த ஒரு ஆளுக்கும் தெரியும், போதைப் பொருள்ல உள்ள ஒரு ஆளுக்கு ஆண்மை எழுச்சி வந்து அவர் உறவு கொள்ளையிலுமான்னு எனக்கு தெரியல. அதுதான் அவ திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றாவு தானே. அப்ப அவ வந்து ஹெல்த் கேர்ல இருக்கிறாண்டா, ஒரு மெடிசின் சம்பந்தமான ஒரு துறையில தான் இருக்கிறா. இல்ல அதுக்கு வயோதிபர்களை பாக்குறது மெடிசின் இல்ல, ஏதோ ஒரு சயின்ஸ் ரீதியான சம்பந்தப்பட்டது தானே. மற்றது வந்து எத்தனை புத்தகங்கள் வாசிக்கிறா, அப்ப படிச்சிருக்கிறேன்னு சொல்றா. வாசிக்கிறார்களான்றது எனக்கு தெரியாது. எனவே அந்த ஆராய்ச்சியை விடுவோம் நாங்க. இப்ப எனக்கு நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடல். இதுல வந்து நீங்களும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண், ஒரு வகையில மாலினியும் பாதிக்கப்பட்ட பெண். ஏன் மாலினி உங்களை எதிரியாக காண்கிறார் என்று தெரியல. இதுல உண்மையிலேயே ஒரு பெரிய குற்றவாளி. இந்த முழு நேர்காணலையும் இருந்து நான் விளங்கிக் கொள்றது, உங்களுடைய கணவர் ஹரிபிரசாத் அவர்தான் இதுல ஒரு பெரிய குற்றவாளி. அவர் 2 பெண்களுடைய வாழ்க்கையோட விளையாடுறார். அன்பனைக்குரியவர் அவர் தானே. மாலினி ஏன் உங்களோட, அதுவும் மாலினி வந்து ஓரளவு ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறா, ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்றா. அவ ஏன் உங்களை தண்டனைக்கு உட்படுத்தணும் அல்லது உங்களை குற்றவாளி ஆக்கணும்ன்றதுதான் எனக்கு விளங்கல. அவருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரியல் கேரக்டர் இருக்கின்றன. தான் சொல்றதுதான் சரி என்று நினைக்கிற ஒரு ஆட்கள்கிட்ட வந்து வாதிடையில அது அவ பணம் இருக்குன்றதுக்காக அல்லது தான் ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு இது வகிக்கிறதால
எவ்வாறான நெருக்கடியை எல்லாத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்று உங்களை மிக கீழ்த்தரமாக பதிவு செய்திருக்கிறார், பதிவுகளை வெளியிட்டு இருக்கிறார். அடுத்தது அவருடைய சகோதரனை அனுப்பி உங்களை மிரட்டி இருக்கணுமா? அவர் வந்து மிரட்ட முதல் வந்த உடனே மிரட்டல, போலீஸுக்கு தான் கொடுத்திருந்தவங்க. போன்ல வந்து மிரட்டி கதைச்சிருந்தவங்க. நாங்க அப்படி பரம்பரை தெரியுமா, எங்களுக்கு எவ்வளவு வீடு, எத்தனை கோடி பெறுமதியான வீடு இருக்குதுன்னு தெரியுமா, இந்த விஷயத்துக்குள்ள வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம், நீங்க வந்து ஏமாத்துறீங்கன்ற மாதிரி அவர் விஷயங்கள் எல்லாம் எனக்கு எந்த கணவருக்கு தானே பிறக்க போற பிள்ளைக்கு அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறாரா? ஆமா, அப்படி வந்து செய்ய வேணான் என்று சொல்லி என்ன வந்து ஆரம்பத்துல மிரட்டி கதைச்சிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் எந்த விதத்திலையும் பிள்ளை செய்யல, எனக்கிட்ட இருக்கு இதை பத்தி காய்க்கிறதுக்கு. அவர் அரசாங்க அதிகாரியாக இருந்து கொண்டு அந்த பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாரா? என்ன பேர் அவருடைய? அவரவே சூரியகாந்தன் மார்க்கண்டு. எங்க பணியாற்றுறார்? அவர் வந்து யாழ்ப்பாணத்துல சாவகச்சேரியிலே இல்லாட்டி எந்த டிவிஷன் என்றது தெரியாது, யாழ்ப்பாணம் என்றது மட்டும் தான் தெரியும் எனக்கு. அதை தவிர அவர் சம்பந்தமா தெரியாது. நினைக்கிறேன் நீண்ட உரையாடல் மிக வெளிப்படையாகவும் ஒளிவு மறைவில்லாமலும் மிக ஆளுமையாகவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மிக கஷ்டமான சூழல் என்றதையும் எனக்கு புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. என்னுடைய சமூகங்கள் சொல்ற விஷயம் வந்து வயிற்றுல பிள்ளை இருந்ததாலதான் நான் இதை வெளிப்படுத்தினது வந்து சமூகத்துல கருத்தா இருக்கலாம். அனுதாபத்துக்காக பிள்ளைகளை நீங்கள் வெளிப்படுத்தலையே, மாலினி தானே இதை வெளியில கொண்டு வந்தவர். அது வந்து இவங்க அந்த போட்டுட்டு அழிச்ச காரணத்தால இவங்கதான் ஆரம்பத்துல போட்டவங்கன்றது வந்து மக்களுக்கு தெரியாது. இப்பதான் பாக்குறவங்களுக்கு வந்து சரியான தகவல் தெரியாது. எனக்கு தகவல் தந்தவர்கள் எல்லாரும் மாலினி தான் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்ததா தான் எனக்கு சொல்லிக்கிறார். மாலினி தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்றதாக இருந்தாலும் மாலினியோடையும் ஒரு நேர்காணலை செய்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அவருக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட 2 பெண்கள் இதுல உண்மையிலேயே இதுல குற்றவாளி, மிகப்பெரிய குற்றவாளி உங்களுடைய கணவர் ஹரிபிரசாத் மாணிக்கராஜா தான். அவர் தான் 2 பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கிறார். திருமணம் நடக்கிறது, விவாகரத்து எடுக்கிறது, உறவுகள் முறிகிறது சகஜம். ஆனால் அதை மிக நேர்மையாகவும் ஒரு உறவு இருக்கும் பொழுது இன்னொரு உறவை ஏற்படுத்தாமலும் மனிதாபிமானமாக கையாளணும். இதுல மாலினியும் ஒரு சோசியல் இன்ஃபுளுசர் என்று சொல்லக்கூடிய ஆள் அதை அப்படி கையாளல. உங்களோட கணவர் மிக இதுல 2 பெண்களுடைய வாழ்க்கை கையாண்டிருக்கிறார். இந்த உணவு வந்து வெளிப்படையாக கதை தந்த உங்களுக்கு நன்றி இலக்கியா. மீண்டும் ஏதாவது கேள்விகள் வருமாக இருந்தால் நான் மீண்டும் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். எனக்கு தெரியல, நீங்கள் இந்த சமூகத்திலிருந்து நீங்கள் பெருசாக எதையும் எதிர்பார்க்க இல்லாத, ஆனால் சமூகம் வந்து பெரும்பாலும் உங்களோட நிற்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒன்று, உங்கள்ட்ட ஒரு நேர்மை இருக்குது. அவர் வேற ஒரு உறவு வைக்கக்கூடாதுன்னு கூட நீங்க சொல்லல. நீங்க எதிர்பார்க்கிறது அவர் இந்த உறவை நேர்மையாக முறித்திருக்கணும். அதை அவர்கள் செய்யல, பல தடவைகள் ஏமாற்றி இருக்கிறார். நீங்கள் மாலினிக்கும் ஒரு சிறந்த ஆலோசனையை கொடுத்திருக்கிறீங்க. என்னோட 18 வருஷமாக இருந்த என்னை ஏமாற்றி இப்படி செய்தவர் நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை வரும் என்றதை நீங்கள் மாலினிக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுத்திருக்கிறீர்கள். அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்லவும் தெரியல, என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. நன்றி இலக்கியா. சரி, நன்றி. என்ன ஏற்படுத்தினதுக்கு நன்றி.